சம்மந்தி நம்மள நல்லா ஏமாத்திட்டாரு. அகிலாண்டம் போட்ட கூச்சலில் அந்த தெருவே ஒரு முறை கிடுகிடுத்தது. நல்ல வேளை, இவர்களது வீடு அடுக்குமாடி கட்டிடத்தில் இல்லை, தனி வீடு. மதுரையில் திருப்பரங்குன்றம் போகும் வழியில் மலிவான விலைக்கு வந்ததென்று சோமசுந்தரம் 4 கிரவுண்ட் வாங்கி போட்டிருந்தார். அகிலாண்டம் சோமசுந்தரம் தம்பதிக்கு 4 மகன்கள். அகிலாண்டம் தான் பெற்றதும் 4 ஆண் பிள்ளைகள் என்பதை தலை கொள்ளாத பெருமையுடன் சொல்வாள். அவரால் ஆனது 4 பையன்களையும் வேண்டியது படிக்க வச்சதுதான். 4 கிரவுண்ட் வாங்கி போட்டிருக்காரு. அவன் சம்பாத்தியத்திலேயோ மாமனார் தர்ற வரதட்சணையிலயோ வசதிப்படி வீட்டை கட்டிக்க வேண்டியதுதான். எங்களுக்கு என்ன, 3 மாசம் ஒரு மகன் வீட்டுல தங்கினாலும் 4 பேர்கிட்ட ஒரு வருஷம் ஓடியே போயிடும். கடைசியில் அரவிந்தை தவிர யாருமே மதுரையில் இல்லை. பெரியவன் வினோத் கனடாவில், அடுத்தவன் பிரதீப் சிங்கப்பூர், 3ஆமவன் தான் அரவிந்த் மதுரையில் பெற்றோரோடு, கடைசி அவன் முரளி மட்டும் சென்னையில். வினோத் கனடாவிலேயே ஒரு பிரெஞ்சுக்காரியை மணந்து அங்கேயே தங்கியும் விட்டான். அகிலாண்டமோ சோமசுந்தரமோ வாயை திறக்க வழியில்லை. அடுத்தவனும் அப்படியெல்லாம் திசை கெட்டுவிட போய்விடக் கூடாது என்பதற்காகவே அவன் சிங்கப்பூரில் வேலை கிடைத்து கிளம்பும் போதே தன் தம்பி மகள் கவிதாவை அவனுக்கு கட்டி வைத்து அனுப்பினாள் அகிலாண்டம். அரவிந்தனுக்கு பெண் பார்க்கும் போது மட்டும் அவள் திருவாய் மலர்ந்தருளினாள். இந்த பாருங்க, அரவிந்தனுக்கு பாக்குற பொண்ணுக்கு பெரிய படிப்பெல்லாம் வேண்டாம். சோமசுந்தரம் இழுத்தார். அவருக்கு தனது மருமகள்கள் நிறைய படித்திருக்க வேண்டும் என்கிற ஆசை. மேலும் அரவிந்தனுக்கு என்ன குறை? பார்க்க வாட்ட சாட்டமா இருக்கிறான், நிறைய படித்து ஆடிட்டராக இருக்கிறான். காரும் பதவியும் 28 வயதுக்குள் கிடைக்கக்கூடிய பாக்கியமா என்ன? எத்தனை பெரிய மனிதர்கள் தங்களது பெண்ணை தர நீ நான் என்று போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அகிலாண்டமானால் இப்படி சொல்கிறாளே. பொறுத்து பொறுத்து பார்த்து கேட்டே விட்டார். அப்பொழுதுதான் அவள் சொன்னாள், அதிகமா படிச்சிருக்கிற பொண்ணு வேணாம் தானே சொன்னேன். ஒரேடியா கை நாட்டா இருக்கணும்னு சொல்லலையே. காலேஜ் வாசப்படி மிதிச்சிருந்தா போதும். BA MAன்னு டிகிரி எல்லாம் வேணாம். கையில டிகிரி இருந்தா வீட்டுல உட்காராது. நானும் வேலைக்கு போறேன்னு கிளம்பும். கடைசியில அவளுக்கும் சேர்த்து நான் பொங்கி போடும்படியா இருக்கும். 4 பிள்ளைகள்ல மடிக்கணக்க பெத்தேன்னு பேரு. வரப்போறளாவது என் கைக்கு அடங்கின சரக்கா இருக்கட்டும். இத உன் பையன்கிட்ட சொன்னியா? நான் சொல்லி என்னைக்கு அவன் தட்டி இருக்கான்? அரவிந்தனுக்கு தாயின் வாதம் பிடிக்கவில்லை. ஆனாலும் வேறு வழி இல்லை. மற்றவர்களை காட்டிலும் அம்மா பாசம் அதிகம் அவனுக்கு. போதா குறைக்கு அண்ணன்கள் மீது சிறு வருத்தமும் இருந்தது. பொண்டாட்டி வந்துட்டா பெத்தவர்களே கவனிக்க கூடாதா என்ன? நாமாது கல்யாணத்துக்கு அப்புறம் பெத்தவங்க மனசு கோணாம நடந்துக்கணும். இந்த நினைப்பு தான் அவனை சம்மதிக்க வைத்தது. சோமசுந்தரம் இவனுக்காக படித்தும் படிக்காத, அழகாக இருந்தாலும் கவர்ச்சியாக இல்லாத, நாகரீகமான, அதே சமயம் அகிலாண்டத்தின் வார்த்தையை மீறாத பெண்ணாக அலச ஆரம்பித்தார். இப்படி அப்படி அவர் தேடி தேடி கிட்டத்தட்ட ஓய்ந்து விட்ட சமயத்தில்தான் விடுமுறைக்கு மதுரை வந்திருக்க கடைக்குட்டி மகன் முரளி கூறினான், அப்பா, இன்னும் அண்ணனுக்கு பொண்ணு கிடைக்கலையா? எங்க, ஒண்ணு சரியா இருந்தா இன்னொன்னு உதைக்குது. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ் பொண்ணு ஒண்ணு இருக்குப்பா. உனக்கு தெரிஞ்சா? என்னடா இடி இறக்குற? பதறிவிட்டாள் அகிலாண்டம். முரளி தாயை சமாதானப்படுத்தி, இதோ தற்சமயம் அறைக்குள் மலங்க மலங்க விழித்துக் கொண்டிருக்கிறாளே இந்த மீராவை பற்றி சொன்னான். நல்ல பொண்ணுமா. உனக்கு எப்படி தெரியும்? இவளோட தங்க பூர்ணாவும் நானும் ஒரே காலேஜ்ல தான் படிக்கிறோம். வகுப்பு தான் வேற. இந்த பாரு, அப்படி பாக்காத. ஒரு தடவை ஏதோ மறியல் போராட்டம்னு சென்னை மாநகரமே திகச்சு போச்சு. ஒரு ஹோட்டல் இல்ல, டீ கடை இல்ல, கேன்டீன்ல கூட காஞ்சு போன ரொட்டியும் பொறையும் தான் இருந்தது. சோத்துக்கு பறந்த எங்க வகுப்பு பசங்க 10 பேரை வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் சுட சுட தோசையும் சட்னி சாம்பாருமா அமக்கலப்படுத்திட்டா பூர்ணா. அப்பதான் அறிமுகமாச்சு. பூர்ணாவை விடவும் 4 வயசு பெரியவ. அடுப்படியில உட்கார்ந்து சலிக்காம தோசை போட்டு கொடுத்தது இந்த பொண்ணுதான். பார்த்தா நீ அசந்தே போயிடுவ. அண்ணனுக்கு ஏத்த ஜோடி, உனக்கும் சரியான மருமக. என்ன படிச்சிருக்கா பாத்தியா? அத சொல்ல மறந்துட்டேனே. அவ கொஞ்சம் பயந்த சுபாவமா. காலேஜுக்கு அனுப்புனா சரிப்பட்டு வராதுன்னு ஓப்பன் யூனிவர்சிட்டியில BA எழுதியிருக்கா. ஆனா அதுல ஏதோ ஒண்ணு ரெண்டு பேப்பர் ஊத்திச்சுன்னு நினைக்கிறேன். அகிலாண்டத்துக்கு அப்பொழுதே வக்கணையாய் அமர்ந்து ஆவி பறக்கும் தோசைகளை சட்னி பொடி சாம்பாருடன் வளைத்து கட்டுவது போல் கற்பனை. நாங்களா எப்படிடா போய் பொண்ணு கேக்குறது? அந்த பொண்ணோட அப்பங்கிட்ட சொல்லி இங்க வந்து பேச சொல்லு. ஆட்டும். ஆனா அம்மா, அவங்க ஒண்ணும் ரொம்ப வசதியானவங்கலாம் இல்ல, மிடில் கிளாஸ் தான். பணமாடா பெருசு. நானே நல்ல பொண்ணு கிடைக்காதான்னு ஏங்கிட்டு இருக்கேன். அழகா அம்சமா அரவிந்தனுக்கும் பிடிச்சு நம்ம குடும்பத்துக்கும் ஏத்தா மாதிரி பொண்ணு கிடைச்சா மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கிளி வாங்கி விடுறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்கேன். இப்படி அகிலாண்டம் அழுது மூக்கை சிந்தி புடவை தலைப்பில் துளைத்தபடியே புலம்பியதனால்தான்
முரளி அந்த முறை கல்லூரி திறந்த பின் பூர்ணாவை சந்தித்து கூறினான். அப்பொழுதே அவள் தயங்கினாள். உங்க அண்ணனுக்கா? எங்க அக்காவையா? வேண்டாம் முரளி. ஏன் உங்க குடும்பத்துல அக்கா தங்கச்சியா அண்ணன் தம்பிக்கு கட்டி கொடுக்க மாட்டாங்களா? சீ போ. என்ன சீ போ? நான் எத்தனை சிரமப்பட்டு எங்க அண்ணனுக்கு சம்பந்தம் பேசின மாதிரி இருக்கும். எல்லாம் ஒத்து வந்தா நமக்கும் ஒரு வழி பிறக்கும்னு பார்த்தேன். ஏன் வேணாங்கிற? அப்படியும் பூர்ணா தயங்கினாள். இல்ல முரளி, எங்க அக்கா ரொம்ப சாது, பாவம். எங்க அம்மா வாயாடிதான், ஒத்துக்கிறேன். ஆனா அவங்களுக்கு சண்டை போட சரிசமமான எதிரி தான் வேணும். இத மாதிரி யானை பூனை குட்டிக்கிட்ட எல்லாம் சண்டை போட மாட்டாங்க. நீ தான் வரிய, அப்ப பாரு. முதலாவது எங்க அக்கா பெருசா ஒண்ணும் படிக்கல. ரெண்டாவது எதுவானாலும் எங்களை கேட்டுதான் செய்வா. தானாவே சுயமா எதையுமே செஞ்சிட மாட்டா. இதத்தானே எங்க அம்மாவும் எதிர்பார்க்கறாங்க. நீ கவலைய விடு. இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கும். முதல் தடவையாய் பூர்ணாவின் முகத்தில் சின்னதாய் பிரகாசம். நான் எங்க அப்பாட்ட பேசுறேன். ஆனா நான் சொன்னா கூட அவர் நம்ப மாட்டாரு. நீ வந்து சொல்ல. ஆஹா, அதுக்கு என்ன? வருங்கால மாமனார் மனசுல நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க இதை விடவும் பிரமாதமான ஐடியா கிடையாது தாயே. பூர்ணா வெட்கி தலை குனிந்தாள். ஏற்கனவே முரளி பூர்ணா இருவருடைய இருந்த அன்பு காதலா சிநேகமா என இனம் பிரித்து பார்க்க முடியாமல் இருந்தது. இப்பொழுது காதல் தான் என்று கண் சிமிட்டியது. தன் மகள் மீராவுக்கும் இப்படி ஒரு வாழ்வு வரும் என்பதை எதிர்பார்த்தே இராத அனந்தராமன் முரளியை மார்புற சேர்த்தணைத்தார். என் பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும்னு சுந்தரகாண்டம் படிச்சதுக்கு அந்த ஆஞ்சநேயர் கண் திறந்துட்டாரு. அவர் உடனே இந்த செய்தியை தன் மனைவி வசந்தாவிடமும் மாமியார் வரலட்சுமியிடமும் கூறினார். பாட்டி வரலட்சுமி பூஜை அலமாரியின் குத்து விளக்குகளை ஏற்றி வைத்து பட்பட்டன தன் கன்னங்களில் போட்டுக் கொண்டாள். வசந்தா வழியும் கண்ணீரை அவசரமாய் துடைத்தபடி சர்க்கரை டப்பாவை எடுத்து வந்து முரளியிடம் நீட்டினாள். எடுத்துக்கங்க தம்பி, ஸ்வீட் தரணும். அவசரத்துல கையும் ஓடல காலும் ஓடல. இருக்கட்டும், மீரா கல்யாணம் என்ன அத்தனை பெரிய விஷயமா? பார்க்க அழகா இருக்காங்க. கண்டிப்பா எங்க அண்ணனுக்கு பிடிச்சிரும். ரொம்ப சாதுவா வாயே திறக்காம விளைய வராங்க. இந்த குணம் எங்க அம்மாவுக்கு பிடிச்சிரும். அப்புறம் என்ன? அது மாதிரி பிடிக்கட்டும் தம்பி. நீ என்ன கேட்டாலும் தர. என்ன சிரிக்கிற? என் தலைய அடமானம் வச்சாவது தருவேன் தெரியுமா? அனந்தராமன் நெகிழ்ச்சியுடன் கூற முரளி பூர்ணாவை ஓரக்கண்ணால் பார்த்து சிரித்தான். இத்தனை சந்தோஷத்துக்கும் காரணமான மீரா ஏதோ ஒரு புத்தகத்தில் தலையை நட்டு கொண்டிருந்தாள். முரளியே வலிய போய் அவள் எதிரில் நின்றான். மீரா, என்ன படிக்கிறீங்க? சரித்திரம், பானிபட் யுத்தம். முரளி பெரிசாய் சிரித்தான். இனிமே அதெல்லாம் வேணாம் மீரா, படிச்சதெல்லாம் போதும். ஐயோ, படிக்கலன்னா அப்பா திட்டுவாரு. அந்த கண்களில் மிரட்சியும் தவிப்பும் அப்பொழுது அழகாக இருந்தது. ஆனால் இப்பொழுது மீராவை பார்த்ததுமே அரவிந்தனுக்கு பிடித்து போய்விட்டது. வெகு சாதாரண புடவையிலேயே ஒரு ராஜகுமாரி போல தோற்றமளித்தாள் அவள். தவிர அனாவசியமாக கூச்ச நாச்சம் எல்லாம் இல்லை. தலையை உயர்த்தி எல்லோரையும் புன்னகை கசிய பார்த்தாள். அகிலாண்டம் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் மிருதுவான குரலில் பதிலளித்தாள். அகிலாண்டமும் அப்படியொன்றும் பிரமாதமாய் கேட்டுவிடவில்லை. சமைக்க தெரியுமா? என்ன படிச்சிருக்க? BA கரஸ்பாண்டன்ஸ்ல ஃபெயில் ஆயிடுச்சு. போறது பாட்டு பாடுவியா? அத்தனைதான். அகிலாண்டம் பரம திருப்தி அடைந்து விட்டாள். இரண்டாவது மகனுக்கு தன் தம்பி மகள் கவிதாவை கட்டி வைத்த போது அவள் ஓரளவுக்கு சங்கீதத்தில் ஈடுபாட்டுடன் இருந்தாள். ஒன்றிரண்டு கோவில் கச்சேரிகள் கூட செய்தாள். ஆனால் இப்பொழுது சிங்கப்பூரில் அவள் சமைக்க கூட நேரம் இல்லாமல் நாள் முழுவதும் பாட்டு டியூஷனில் இறங்கிவிட்டாள். நடுவே ஒரு முறை அகிலாண்டம் சிங்கப்பூருக்கு போயிருந்த போது கூட அவளை சமைக்க வேண்டியிருந்தது. அத்தை உறவு வேறு சேர்ந்து கொண்டதால் உரிமையுடன் அதட்டுவாள் கவிதா. அத்தை, ஆப்ப சுட்டு தேங்காய் பால் செஞ்சிட நீங்களா? என்ன அத்தை, நாம 3 பேர் தானே இருக்கோம். அதுவும் உங்க மகன் ராத்திரிக்கு தான் வீட்லயே சாப்பிடுவாரு. இத்தனை செஞ்சு வச்சிருக்கிறீங்களே, யார் சாப்பிடுறது? எண்ணெய பார்த்து விடுங்க. இத்தனை ஆயில் சேர்த்தா உடம்பு பெருத்துடும். போதா குறைக்கு தொண்டை வேற வீணாயிடும். 1 மாதம் அங்கே தங்குவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது அவளுக்கு. திரும்பி வந்து கணவரிடம் சொன்ன போது, நல்ல வேளை நான் இங்கே தங்கிட்டேன் என்று அவர் தனக்குள் சந்தோஷப்பட அன்றைக்கு தீர்மானித்ததுதான், பொண்ணுக்கு பாட்டு வீணன்னு எதுவும் வேண்டாம், வீட்டை பாத்துக்கிட்டோமா 2 குழந்தைகளை பெத்து போட்டோமான்னு தோன்றுச்சு அரவிந்தனுக்கு. என்ன இந்த காலத்து பெண்களைப் போல ஆண்களை ஓரப்பார்வை பார்ப்பதோ உதட்டை கடிப்பதோ எல்லாம் இல்லை. அதே சமயம் பூர்ணா முரளியுடன் கண்ணாலேயே பேசிக் கொண்டிருந்ததையும் அவன் கவனிக்க தவறவில்லை. அகிலாண்டம் எந்தவித பிசுக்காரமும் இல்லாமல் பெண் பார்த்து முடிந்தவுடனேயே தன் அபிப்பிராயத்தை சொல்லிவிட்டாள். ஜாதக பொருத்தம் இருக்கு, பொண்ணையே எங்களுக்கு பிடிச்சிருக்கு, தட்டு மாத்திக்கலாம். எப்படி முகூர்த்தம் வச்சுக்கிட்டா சௌரியப்படும்னு வீட்டுல கேட்டு சொல்லுங்க. அப்படியே உங்க வசதி எப்படி,
கல்யாணத்தை எப்படி எங்க வச்சு நடத்த போறீங்கன்னு விஷயத்தையும் சொல்லிருங்க. ஆனந்தம் தாங்காமல் அப்படியே திகைத்து போய்விட்டார் அனந்தராமன். பொண்ணு கூட நல்லா பேசி பாத்தீங்களா? அதான் எங்க வீட்டுக்கு தானே வரப்போறா, அங்க வச்சு வேண்டியதை பேசிக்கலாம், மேற்கொண்டு நடக்கிறத வேண்டியதை பாருங்க. அகிலாண்டம் எப்பொழுதுமே இப்படித்தான், பொட்டில் அறைந்தாற் போலத்தான் பேசுவாள். வரலட்சுமிக்கும் வசந்தாவுக்கும் இத்தனை துணிச்சல் கிடையாது. கிழவியாவது ஓரளவுக்கு அமுக்கமாய் தனது அபிப்பிராயத்தை சொல்லுவாளாக இருக்கும். வசந்தா கணவரிடம் அதிகம் பேசவே மாட்டாள். இன்று நேற்றல்ல, எப்பொழுதோ எதற்காகவோ ஏற்பட்ட மனஸ்தாபம் இன்னமும் நீரு பூத்த நெருப்பாய் பார்வையில் கனன்று கொண்டிருக்கும். அனந்தராமன் தன் மாமியாரிடம்தான் எதுவும் கேட்பார். என்ன சொல்றீங்க? என்ன சொல்லுங்க, அவங்களுக்கு பிடிச்சு போச்சுன்னா சரிதான், தட்டை மாத்திக்கங்க மாப்ள. திருமணம் ஆடம்பரமாக இல்லாவிட்டாலும் குறையொன்றும் இல்லாமல் நடந்தது. பெண்ணுக்கு 51 பவுன் நகை, தவிர கட்டில், பீரோ, வெள்ளி பாத்திரங்கள். இந்த அளவுக்கு சீர் செய்வார்கள் என எதிர்பார்க்கவே இல்லை என்பது அகிலாண்டம், சோமசுந்தரம் இருவரும் பேசிய பேச்சிலிருந்தே தெரிந்தது. மதுரையில ஒரு வரவேற்பு கொடுக்கணுங்கிறான் அரவிந்த். அப்படியே சாமி கோயில் பிரார்த்தனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்க வீட்லயே சாந்தி முகூர்த்தத்தையும் வச்சுக்கலான்னு இருக்கோம். அகிலாண்டம் சொல்ல அனந்தராமன் முகத்தில் மெல்லிய பதட்டம். செய்யலாம் தான், இப்படி எல்லாத்தையும் உடனே செய்யறதை விட 1 மாசம் டைம் கொடுத்தீங்கன்னா. எதுக்கு டைம்? அது வேற ஒண்ணும் இல்லைங்க. மீரா ரொம்ப சாது. மத்த பொண்ணுங்க மாதிரி டிவி சினிமா எல்லாம் பாக்குறது கூட கிடையாது. அங்க புருஷ மனசு கோணாம எப்படி நடந்துக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து. அகிலாண்டம் தன்னை மறந்து சிரித்தாள். ஏங்க, உங்க சம்சாரத்துக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அட, எனக்கு தான் யார் சொல்லி கொடுத்தாங்களா? இதெல்லாம் தானா போ வருங்க. எப்படியும் அடுத்த வருஷம் வளகாப்புக்கு நிக்க போறா. அனந்தராமன் நெஞ்சை தடவி கொண்டு நின்றார். சோமசுந்தரம் தன் மனைவியிடம் ரகசியமாய் சொல்லி பார்த்தார். அகிலா, பாவம் சம்பந்தி, புது இடத்துல போய் பொண்ணு எப்படி இருக்குமோ என்னமோன்னு பயப்படுறாங்க போல. சாந்தி முகூர்த்தத்துக்கு அவங்களையும் நம்ம வீட்டுக்குள்ள கூப்பிட வேண்டியதானே? நீங்க வாயை மூடிட்டுருங்க. எப்ப அவங்கள அழைக்கணும், எப்ப விருந்து வைக்கணும்னு எல்லாம் எனக்கு தெரியும். அந்த சமயத்தில் ஏற்கனவே மதுரை வீட்டில் கல்யாணத்துக்காக வந்திருந்த கும்பல், கனடா மகனும் சிங்கப்பூர் பையனும் கூட அவரவர் மனைவி குடும்பத்தோடு வந்திருந்தனர். மீராவை தனியே அனுப்ப மனதில்லாத பூர்ணா மெல்ல சகோதரியுடன் ஒட்டி கொண்டாள். முரளிக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தார் போல் இருந்தது. ரயிலிலும் பஸ்ஸிலும் கூட அவன்தான் இழைந்து இழைந்து பூர்ணாவுடன் பேசிக் கொண்டிருந்தான். மீரா ஜன்னல் ஓரமாக அமர்ந்து வெளியே பரபரப்பாய் அலையும் மனிதர்களை கண்கள் மலர வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி இப்படி அரவிந்தன் காட்டிய ஜாடைகளை கூட அவள் கவனித்ததாய் தெரியவில்லை. கவிதா, அந்த வீட்டின் 2வது மருமகள் தான், கொட்டைப்பாக்கை வெட்டினாற் போல் கேட்டாள். முரளி, உன்னையும் அந்த பொண்ணு பூர்ணாவையும் பார்த்தா தான் புதுசா கல்யாணம் ஆன ஜோடி மாதிரி இருக்குது. அரவிந்த் பாவம், அப்பல இருந்து பரதநாட்டியம் கத்த எல்லா டான்ஸும் ஆடி பாக்குறாரு, பொண்டாட்டி அசைலிய. இதை கேட்ட பூர்ணாவின் முகம் விழுந்து போயிற்று. சட்டென எழுந்து அக்காவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டாள். அவள் கையை பாசமாய் பிடித்து அவளது காதருகில் குனிந்து என்னவோ சொன்னாள். அதற்கு பிறகு மீராவின் முகம் அரவிந்தனின் பக்கம் திரும்பியது. இதழ்கடையில் மெல்லிய புன்முறுவல் தோன்றியது. அதற்கே அரவிந்தன் பரவசப்பட்டான். அவனும் இதுவரையில் எத்தனையோ பெண்களை பார்த்திருக்கிறான், பழகியும் இருக்கிறான். ஆனால் மீரா அற்புதமாய் தெரிந்தாள். இத்தனைக்கும் கவிதாவின் அலங்காரத்தில் 100ல் 1 பங்கு கூட இடமில்லை. கண்களில் மை கலைந்திருந்தது, உச்சி பொட்டு கூட சற்றே வியர்வையில் கரைந்திருந்தது. ஆனாலும் அந்த முகம், வாலிப்பான உடம்பு, சந்தன சிற்பம் போன்ற குழைவு, அலையென அடர்ந்த கூந்தல். இத்தனை நாள் காத்திருந்தாலும் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஒய்ஃப் கிடைச்சிருக்காடா, ரியலி யூ ஆர் லக்கி. இப்படி பிரதீப் அவனை பாராட்டிய போது உள்ளுக்குள் சந்தோஷம் கொப்பளித்தது. மறுபடி மனைவியை பார்த்து பூரித்து போனான் அவன். சரியாய் 1 வாரம். நடுவில் நல்ல நாள் பார்த்து வாசலில் சாணம் தெளித்து கோலம் போட சொன்னாள் அகிலாண்டி. அடுத்தாற்போல் அரிசி வெல்லம் எடுத்து கொடுத்து பாயாசம் செய்ய சொன்னாள். அப்போதெல்லாம் கூடவே பூர்ணாவும் அக்காவுக்கு உதவியாய் ஓடி ஆடினாள். புள்ளி வைத்து மீரா கோலம் போட ஒரு கட்டத்தில் பூர்ணாதான் அவளிடம் ரகசியமாய் சொல்ல வேண்டியிருந்தது. போதுண்டி, இன்னும் எத்தனை வேலை இருக்கு, உள்ளவா. அதே போல் பாயசம் வைக்கும் போதும் பூர்ணாவின் மேற்பார்வை, வெல்லத்தை தூள் செஞ்சுக்க, இந்தா அப்படியே பாத்திரத்தை பிடிக்காத, கை சுடும்ல, எங்க கிடுக்கி, அதை எடு. பூர்ணாவை தேடிக்கொண்டு சமையலறைக்கே வந்த முரளி கேட்டான். என்ன பூர்ணா, உங்க அக்காவுக்கு தோசை சுட மட்டும்தான் தெரியுமா? மத்ததெல்லாம் நீ தான் சொல்லி தரணுமா? சேச்ச, அப்படி இல்ல, அவ ஏதோ ஞாபகத்துல இருப்பா, நல்ல நாள் அதுமா கைய சுட்டுக்க போறாளேன்னு நான் தான். கோவில் குளம் என்று அலைந்துவிட்டு வீட்டில் முதலிரவுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் சோமசுந்தரமும் பெரியவன் வினோதும் பிரதீப்பும் செய்ய பூர்ணா தமக்கையை மாடிக்கு அழைத்து போய் அவள் காதோடு பேசிக்கொண்டே இருந்தாள். என்ன புரிஞ்சுதா?
கத்தி கித்தி அமக்கலம் பண்ணக்கூடாது. எனக்கு பயமா இருக்கு பூர்ணா. நானும் உன்னோட ஊருக்கே வந்துடுறேனே. மூச். அப்படி வந்தா அப்பா என்ன செய்வாரு? கேக்குறேன்ல, அப்பா என்ன செய்வாரு? அடிப்பாரு. ஆ, ஞாபகம் இருக்குல்ல. இது ஒண்ணும் பயப்படக்கூடிய விஷயமே இல்ல. சமத்து தானே நீ. நாளாக நாளாக உனக்கே பிடிச்சு போயிடும். அப்புறம் உன் வீட்டுக்காரரை பிரிஞ்சு 2 நிமிஷம் கூட இருக்க மாட்ட நீ. மீராவை கட்டி அணைத்து முத்தமிட்டு அழகாய் அலங்கரித்து சோபன அறை வாசல் வரை கொண்டு விட்ட பூர்ணாவை ஆசை ததும்ப பார்த்தான் முரளி. என்ன, ஒத்திகையா? சும்மா இரு. நானே கவலையில இருக்கேன். என்ன கவலை? எங்க அக்கா உங்க அண்ணா கிட்ட ஒழுங்கா பயப்படாம நடந்துக்கணுமே தான். நீ வேற. இதெல்லாம் தானாவே அட்ஜஸ்ட் ஆகிற சமாச்சாரம். இங்க மாடிப்படியில உட்காந்து கவலைப்பட்டுட்டு இருந்தா என்ன பிரயோஜனம்? நாளைக்கு நாம 2 பேரும் மெட்ராஸ் கிளம்பணும். நினைப்பிருக்கா? இப்ப கொஞ்சம் தூங்குனா தான் உண்டு. முரளியின் வற்புறுத்தலினால் படுக்க போனாலே தவிர பூர்ணா அன்று முழுதும் தூங்கவில்லை. ஏன், அரவிந்தனும் தான். மீரா அயர்ந்து தூங்குவதையே பார்த்தபடி இரவு முழுக்க உட்கார்ந்திருந்தான் அவன். இது என்ன இவ இப்படி தூங்குறா? அரவிந்தனால் அத்தனை சுலபத்தில் மீராவை புரிந்து கொள்ள முடியவில்லை. மேலோட்டமாய் பார்க்கையில் குறையே சொல்ல முடியாத எந்த ஒரு ஆணும் விரும்பக்கூடிய விதத்தில் திருத்தமாகவே இருந்தாள். பால் டம்ளரை அவன் கையில் கொடுத்துவிட்டு வணங்கி எழுந்ததிலோ மெல்ல குனிந்த தலை நிமிராமல் அவனருகில் அமர்ந்ததிலோ எந்த வித்தியாசமும் இல்லை. அவன் அவளை சகஜ நிலைக்கு கொண்டு வர நிதானமாய் பேச்சு கொடுத்த போது கூட அரையும் காலுமாய்த்தான் வார்த்தைகள் அவளிடம் இருந்து உதிர்ந்தன. நானே பேசிக்கிட்டு இருக்கனே, நீ எதுவும் என்ன கேட்க மாட்டியா? கேளேன், ஏதாவது கேளு. நீ என்ன என்ன கேட்டாலும் நான் தருவேன். என்ன கேட்கறது? எதுவானாலும் ஒரு முத்தம் கேளேன். அவன் அவளது முகத்தருகே தன் முகத்தை வைத்து உதட்டை குவித்து குறும்பாய் கண் சிமிட்டினான். அவள் அவன் சற்றும் எதிர்பாராத விதமாக சட்டென்று ஒரு கையால் அவனது முகத்தை ஒதுக்கினாள். தூக்கம் வருது, படுத்துக்கலாமா? அவன் குலுங்கி நிமிர்ந்தான். இரவு மணி 10 தான் ஆகியிருந்தது. என்னதான் கோவில் கோவிலாய் போய் வந்த களைப்பு என்று இருந்தாலும் முதலிரவில் ஒருத்தி அப்படி சொல்லுவாளோ? அப்படியும் அவன் விடுவதாக இல்லை. அதுக்குள்ள என்ன தூக்கம் தூக்கம்? நீ என்ன சின்ன பாப்பாவா? இன்னும் 1 மணி நேரம் 60 நிமிஷம் எனக்காக, அப்புறம் தூங்கலான்ன. அவள் விழிகள் கொஞ்ச கொஞ்ச அவனை பார்த்தாள். முழிச்சிட்டு இருந்து என்ன செய்யணும்? என்ன அப்படி கேட்டுட்ட? சாதாரணமா புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாரும் முதல் ராத்திரியில என்ன செய்வாங்கன்னு நிஜமாவே உனக்கு தெரியாதா? சினிமா பார்க்க மாட்டியா? உங்க வீட்ல இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாருமே சொல்லி தந்தது இல்லையா? சொல்லு. அவன் கொஞ்சம் அதட்டலாகவே கேட்டான். அவளது உதடுகள் அழுகையில் கோணின. எனக்கு பயமா இருக்கு, நான் வெளிய போறேன். பூர்ணா. ஷஷோ, சத்தம் போடாத. என்ன பயம்? நான் சத்தமா பேசிட்டேனா? சாரிடா. இனிமே உன்னை திட்டவே மாட்டேன். என் கண்ணு இல்ல, சமத்து இல்ல. அவனது கெஞ்சலில் கொஞ்சலில் சிறிது சமாதானம் அடைந்தவளாய் கட்டிலில் சுருண்டு படுத்தாள் அவள். அரவிந்தனும் அவளை பார்த்தபடி படுத்தான். மீராவின் பெரிய கரிய விழிகள் அவனை ஒருமுறை ஏறிட்டு பார்க்க இன்னும் கொஞ்சம் நெருங்கி படுத்தான். மெதுவே அவளது இடுப்பை சுற்றி கையை போட்டான். எதிர்ப்பு எதுவும் இல்லை. ஆனாலும் அரவிந்தனின் வேகமெல்லாம் பொங்கும் பாலில் தண்ணீர் தெளித்தாற் போல் அடங்கிவிட்டது. எத்தனை நேரம் அவளை பார்த்தபடியே படுத்திருந்தானோ. பொழுது ஒரு பக்கம் விடியும் போது சற்று கண்ணயர்ந்தான். அதற்குள் அறைக்கு வெளியே ஆள் நடமாட்டம், பேச்சு குரல். அவங்க இன்னும் எழுந்திருக்கலையே. அக்காவை பார்த்து சொல்லிட்டு தான் கிளம்பணும்னு அடம்பிடிச்சா எப்படி? எல்லாம் ஊருக்கு போய் போன்ல சொல்லிக்கலாம். புறப்படு பூர்ணா. முரளியின் குரல். வாரி சுருட்டு கொண்டு எழுந்தான் அரவிந்த். மீரா இன்னமும் குழந்தை மாதிரி கை கால்களை அகல பரப்பியபடி உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். இப்போது விட்டால் அப்புறம் பூர்ணாவை பிடிக்க முடியாது. அவளை பிடித்தால்தான் இவளது விசித்திர போக்குக்கு காரணம் தெரியும். அவன் சட்டென கதவை திறந்தான். நல்ல வேளையாக பூர்ணாவும் முரளியும் மட்டும் வராந்தாவில் நின்று கொண்டிருந்தனர். அக்கம் பக்கம் யாரும் இல்லை என்கிற துணிச்சலில் முரளி பூர்ணாவின் இடுப்பை சீண்டிக் கொண்டிருந்தான். தாழ்பால் விலகும் ஓசையும் தொடர்ந்து வெளிப்பட்ட அரவிந்தனின் வருகையும் இருவரையும் துள்ளி நகர வைத்தன. முதலில் சுதாரித்துக் கொண்டவள் பூர்ணாதான். குட் மார்னிங் அத்தான். மார்னிங். ஒரு நிமிஷம் உள்ள வந்துட்டு போ. அவன் குரலில் தொனித்த இறுக்கம் பூர்ணாவை வியர்க்க வைத்தது. முரளிக்கு இன்னும் நிலைமையின் தீவிரம் புரியவில்லை. என்ன அண்ணா, புது பொண்டாட்டி அறைக்குள்ள இருக்கிறச்சேயே மச்சினிய உள்ள கூப்பிடுற? அண்ணி கோச்சுக்க போறா. உங்க அண்ணி தானே கடாந்தகாரமா தூங்குறா. முரளி, நீ உள்ள வா. வரச்சே அரைக்கதவ மறக்காம தாழ்போடு. இப்போதுதான் முரளி அண்ணனின் முகத்தை ஏறிட்டு பார்த்தான். என்னவோ சிக்கல் போல இருக்கே. அவன் தயங்கி நின்ற பூர்ணாவையும் ஒரு கையால் இழுத்து கொண்டு அறைக்குள் நுழைந்தான். பூர்ணா அக்கா கிடந்த நிலையை கண்டு பதறி போய் எழுப்ப முயல அரவிந்தன் அவளை தடுத்தான். இப்ப எதுக்கு அவளை எழுப்புற? நான் உன் கூடத்தான் பேசணும். அவன் பூர்ணாவை உற்று பார்த்தான். உங்க அக்கா நார்மல் இல்லையா? அப்படின்னா? ஒன்னும் தெரியாத மாதிரியா பேசுற? பொம்பளையாச்சேன்னு பாக்குறேன்.
இங்க மட்டும் உங்க அப்பா இருந்திருந்தாருன்னா அவர் சட்டையை பிடிச்சு உலுக்கி இருப்பேன். அண்ணா, என்ன பேச்சு இது? முரளி குறுக்கே பாய்ந்தான். அதையே அரவிந்தனால் தாங்க முடியவில்லை. ஏண்டா, உனக்கு இவள கட்டிக்கணும்னா கட்டியிருக்க வேண்டியதானே, இவ அக்காவை ஏன் என் தலையில கட்டின? என்ன நடந்தது சொல்லிட்டு அப்புறம் திட்டு. என்ன நடந்துச்சா? ஒண்ணுமே நடக்கல. அவளுக்கு கட்டில் சம்பந்தப்பட்ட விஷயம் பத்தி ஒரு இழவும் தெரியல. கிட்ட போனாலே அலறா. முரளி திகைத்து போய் பூர்ணாவை பார்க்க அவளோ கண்ணீர் மல்க கூறினாள். நான் தான் முன்னாலேயே சொன்னேனே முரளி, எங்க அக்காவுக்கு வெளி உலகமே தெரியாது, ரொம்பவும் சாது, பயந்த சுபாவம்னு. பாட்டியும் அம்மாவும் சேர்ந்து கண்டிச்சு கண்டிச்சு வளர்த்ததுனால இப்படி. ஆளா கொஞ்சம் பழகுனா தெளிஞ்சிருவா. எனக்கு நம்பிக்கை இல்ல. அரவிந்தன் தலையை உதறினான். அப்படி சொல்லாதண்ணா. அம்மாவோட சுபாவம் உனக்கு நல்லா தெரியும். விஷயம் தெரிஞ்சா ஊரை கொட்டி உப்பாரி வைப்பாங்க. 4 பேர் எதிரில நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி கேட்பாங்க. முரளி பேச பூர்ணா அழுதே விட்டாள். அரவிந்தன் தர்ம சங்கடமாய் உணர்ந்தான். எத்தனையோ கதைகளில், திரைப்படங்களில் இது போன்ற சம்பவங்களை அவன் பார்த்திருக்கிறானே தவிர தனக்கு இப்படி ஒரு இக்கட்டு வந்து சேரும் என்பதை அவன் கனவிலும் நினைக்கவில்லை. அவன் ஒரு முறை திரும்பி கட்டிலை பார்த்தான். தன்னை சுற்றி நடப்பது எதுவும் தெரியாமல் அடித்து போட்டார் போல் தூங்கிக் கொண்டிருந்தாள் மீரா. பூர்ணா தயக்கத்துடன் கூறினாள், எங்க வீடு ஒரு ராணுவ கூடம் மாதிரி. அப்பாட்ட அம்மாவுக்கு பயம். இவளாலேயே 2 பேருக்குள்ள எப்பவும் சண்டை தகராறு வரும். கணவன் மனைவினா ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு அன்பா பிரியமா இருப்பாங்கங்கிறதெல்லாம் இவளுக்கு தெரியாது. நான் பள்ளிக்கூடம் காலேஜ்னு நிறைய வெளியில தங்குனதுனால இவளோட பிரச்சனை என்னையும் தொத்திக்காம போயிடுச்சு. அவ ரொம்பவும் பயந்தவ. சத்தமா பேசி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல. நீங்க கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்தா கொஞ்சம் மிரள்வா. ஆனா அடிக்காதீங்க, மிரட்டுங்க. எங்க அப்பா செய்யற ஒரே தப்பு அதான், கோவம் வந்தா கை நீட்டிடுவாரு. எனக்கு என்னவோ ரொம்ப காலம் இவளால எங்க அம்மாவோட குப்பை கொட்ட முடியும்னு தோணலடா முரளி. 10-15 நாள் பொறுத்து பாருண்ணா. அதுக்குள்ள அவங்க அம்மாவை வந்து கௌரவமா மறுவீடு அழைச்சிட்டு போக சொல்றேன். அரவிந்தன் அதெல்லாம் முடியாதுடா என்று ஒரே வார்த்தையில் வெட்டி எறிந்திருக்கலாம். ஏன் அப்படி செய்யவில்லை? மீராவின் அழகு. இப்படி கையருகே வந்த பின்பு, அதுவும் சொந்தமாய் தனக்கே தனக்கென்று வந்த பின்பு தொட்டு கூட பார்க்காமல் அனுப்பிவிட மனது வரவில்லை. அட, ஒரு 10 நாள் வச்சுட்டு பாப்போம், ஒன்னும் சரிப்பட்டு வரலன்னா துரத்து விட்டுடலாம். இப்படித்தான் நினைத்தான் அவன். இறுதியாக பூர்ணாவை பார்த்து கசப்புடன் கூறினான், இந்தா, அவளை எழுப்பி குளிக்க சொல்லு. சமையலறையில ஏதாவது வேலை இருந்தா பார்க்க சொல்லு. இப்படி கடாந்தரமா தூங்குனா எங்கம்மா என்ன திட்டுவா? எழுப்பு எழுப்பு. பூர்ணா மீராவை எழுப்ப வெகு நேர முயற்சிக்கு பின் எழுந்த மீரா ஒரு குழந்தை போல தங்கையின் கழுத்தை சுற்றி இரு கைகளையும் போட்டு கட்டி கொண்டாள். அப்பாடா, வந்துட்டியா? நேத்து நான் ரொம்ப பயந்து போயிட்டேன் தெரியுமா? அந்த மனுஷர் இல்ல. ஷோ, எழுந்து வந்து பல்ல தேய்ச்சிட்டு குளி, அப்புறமா பேசிக்கலாம். காஃபி அதெல்லாம் அப்புறம், எந்திரி. பூர்ணா கண்டிப்பான குரலில் கூற ஒரு கணம் மிரள மிரள விழித்த மீரா அந்த அறையின் ஒரு பக்கமாய் நின்றபடி தன்னையே பார்க்கும் அரவிந்தனையும் அவன் பக்கத்திலேயே குழப்பத்துடன் நின்றிருந்த முரளியையும் பார்த்தபடி அறையை ஒட்டியிருந்த குளியலறைக்குள் போய் புகுந்து கொண்டாள். முரளியும் பூர்ணாவும் கிளம்பும் வரையில் அவர்கள் காலையே சுற்றி சுற்றி வந்த மீரா அவர்கள் கிளம்பியதும் அப்படியே பொருட்காட்சியில் பெற்றோரை தொலைத்த குழந்தை போல பிரமித்து நின்றாள். நல்ல வேளையாய் அகிலாண்டம் சமையல் அறையில் இருந்தபடியே அவளை அழைத்தான். என்ன மலைச்சு நின்னுட்ட? எல்லாருக்கும் இலை போடு. உங்க மாமனார் ஜீரகம் போட்ட வெந்நீர் தண்ணி தான் குடிப்பாரு, இத கொண்டு போய் கொடு. அப்பளம் பொரிக்கிறியா? எனக்கு எண்ணெய் அடுப்பு கீழே நின்னாக்கா தலைய சுத்தும். பதார்த்தம்லாம் சிந்தாம செதறாம இலையில பரிமாற தெரியுமா? தடவையா அள்ளி வச்சிடாத, பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா போடு. அன்று மாலை அரவிந்தனிடம் நிதானமாய் கூறினாள் அகிலாண்டம். பரவாயில்ல, அழுக்காம சொன்னபடி கேக்குறா. ஆனா ஒவ்வொன்னையும் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. புதுசு இல்ல, அப்படித்தான் இருக்கும், போ போ சரியாயிடும். இது சோமசுந்தரம். அன்றிரவை வெகு ஆவலுடன் எதிர்நோக்கினான் அரவிந்தன். தயக்கத்துடன் வந்து படுத்த மீராவை மெதுவே அணைத்தான். அவளிடமிருந்து எந்த எதிர்ப்பும் கிளம்பாததால் ஆவேசமாய் முன்னேறினான். காலை முதல் வேலை செய்த அலுப்போ என்னவோ அரவிந்தனின் முற்றுகையை கூட உணராது அயர்ந்து தூங்கினாள் அவள். ஆனாலும் ஓரளவுக்கு வெற்றி பெற்ற திருப்தி அவனுக்கு. கவிதா தனக்குள் ஒரு பாட்டை முனகியபடியே பக்கவாட்டில் பார்வையை நகர்த்தினாள். பிரதீப் ஏதோ புத்தகத்தில் ஆழ்ந்திருந்தான். என்ன தம்பி, கல்யாணம்லாம் நல்லபடியா முடிஞ்சிடுத்து. உங்க அம்மாவை கையில பிடிக்க முடியலையே? மனைவி எதற்காக இப்படி சுற்றி வளைத்து ஆரம்பிக்கிறாள் என்று புரியாதவனாய் அவளையே இமைக்காமல் பார்த்தான் பிரதீப். ஆமா, கல்யாணம் பிரமாதமா நடந்ததுன்னு சொன்னாலும் ஏன் நம்ம கல்யாணத்துக்கு என்ன குறைச்சலாம்? தம்பி பொண்ணுங்கிறதுக்காக எதை வாங்காம விட்டாங்க அத்தை? இப்படி பாய்வாள். ஏதோ நடந்துச்சு, அப்படி ஒண்ணு எதிர்பார்த்த அளவு இல்லை என்றாலும் பின்ன எங்க அப்பா மாதிரி ஓடி ஓடி எந்த பைத்தியக்காரன் செய்வானா? இப்படி எகிருவாள்.
கவிதா மதில் மேல் பூனை, எந்த பக்கம் பாய்வாள் என்பதே தெரியாது. ஆதலால் எதுவானாலும் அவளே சொல்லட்டும் என்று விட்டுவிடுவதுதான் பிரதீப்பின் பழக்கம். இப்போதும் அப்படித்தான் கம் என்று இருந்தான். ஆனாலும் மனைவி சொல்லாமலேயே ஒன்றை புரிந்து கொண்டான் அவன். கவிதாவுக்கு மீராவின் அழகில் பொறாமை. இப்படி ஒரு அழகான பெண் அந்த வீட்டுக்கு மருமகளாக வருவாள் என அவள் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த குடும்பத்திலேயே அவள்தான் அழகி, புத்திசாலி, இனிமையாக பாடக்கூடியவள். போதாக்குறைக்கு சிங்கப்பூரில் இருக்கிறாள். அவள் இந்த கல்யாணத்துக்கு வந்ததே அத்தை தனது மூன்றாவது மகனுக்கு எந்த மாதிரியான பெண்ணை தேர்ந்தெடுத்திருக்கிறாள் என்பதை பார்க்கத்தான். முதல் பார்வையிலேயே மீராவின் அழகு அவளை அதிரடித்தது. பிரதீப் வேறு தன்னை மறந்து 2-3 முறை சொல்லிவிட்டான். பரவாயில்ல, என் தம்பி அதிர்ஷ்டசாலிதான். இத்தனை அழகான சாதுவான பொண்ணை வச்சு எங்க அம்மா ஒழுங்கா குடுத்தனம் செய்வாங்கிற, எனக்கு என்னவோ சந்தேகமா தான் இருக்கு. இவன் இப்படி 2-3 தடவை சொன்ன உடனேயே கவிதா சுள்ளென்று விழுந்தாள். அதென்ன, தம்பி பொண்டாட்டிக்காக இவ்ளோ உருகுறீங்க? எல்லாம் வர்றப்போ சாதுவாத்தான் வரும். 1 மாசத்துல சுயரூபம் தெரிஞ்சிரும். நாமும் 1 மாசம் இருந்துட்டு போத்தானே போறோம். அட இல்லைன்னாலும் உங்க அம்மா சிங்கப்பூருக்கு போன் போட்டு ஒரு பாட்டம் அழாமலா இருக்க போறாங்க. மனைவியின் இத்தனை சிந்தனை இந்த ரீதியில் போகத் தொடங்கிய பின் பிரதீப் இது பற்றி பேசுவதையே நிறுத்தி கொண்டான். இப்பொழுது அவளே ஆரம்பிக்கிறாள். எதற்காகவோ அவன் பொறுமையாய் காத்திருந்தான். பொண்ணு பார்க்கத்தான் பதும மாதிரி இருக்காளே தவிர ரொம்ப மக்குங்க. அத்தை கிட்ட இவளால 10 நாள் குப்பை கொட்ட முடியாது. பார்த்துட்டே இருங்க. எதை வச்சு சொல்ற கவி? அட, இது என்ன புரியாத தத்துவமா? படிச்சிருக்காங்கிறாங்க. வயசும் ஒன்னும் 15-16 இல்ல, விவரம் தெரிஞ்ச வயசுதான். இன்னைக்கு காலையில இவ சமயக்கட்டுல அப்பளம் பொரிச்சிட்டு இருந்தா பாருங்க. அத்தை என்னமோ ஹிட்லர் மாதிரி மாமாவை கத்திக்கிட்டு இருந்தாங்க. நான் அத்தைக்கு புரியாம இருக்கணும்னு இவகிட்ட இங்கிலீஷ்ல பேசுறேன். காது கேட்காத மாதிரி அப்பளத்தை எண்ணெய் சட்டியில போட்டு போட்டு எடுத்துக்கிட்டு இருக்குது. அதை வச்சு சொல்ல முடியாது கவிதா. இங்கிலீஷ் எல்லாம் பேச்சு பழக்கத்துல இருந்தா தான் சரளமா வரும். நிறைய பேர் பட்டதாரிகளா இருப்பாங்க, 4 வார்த்தை இங்கிலீஷ்ல பேச முடியாம திணறுவாங்க. சரி, அதை விடுங்க. ரயில்ல வரப்பத்தா நீங்களே பாத்தீங்களே, புதுசா கல்யாணம் செஞ்சுட்ட எல்லாருக்குமே ஒரு வெக்கம், ஜாட மாடையா பேசுறது, தவிக்கிறது, கீழ்பார்வை, ஓர பார்வை பாக்குறது, உதட்ட கடிச்சுக்கிறது, இப்படியாப்பட்ட எல்லா அசட்டுத்தனங்களும் இருக்காதா? அத்தை பையன் மாமா மகள்னு இருந்த நாமே எவ்வளவு கோலங்கித்தனம் எல்லாம் பண்ணோம். உங்க தம்பி தவிக்கிறாரு, கண்ணால ஜாட காட்டுறாரு, எதையுமே கவனிக்காம ரயில்வே ஸ்டேஷனையே பார்க்காத பிறவி மாதிரி வெளியே பார்த்துட்டு வந்தாளே, மக்கு மக்கு. எனக்கு அப்படியே போய் அவ காதை பிடிச்சு திருடும் போல இருந்துச்சு. அழகு மட்டும் இருந்தாப்ல ஆச்சா? இந்த சூட்சமம் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் ஒரு பொண்ணு நிஜமாவே அழகியா தெரிவா. பெண்ணோட கவர்ச்சியே அவளோட புத்திசாலித்தனம் தான்ப்பா. இது என்னமோ சந்தன மரத்துல கடைஞ்செடுத்த பொம்மை மாதிரி இருக்குது. வெறும் பொம்மைய வச்சுக்கிட்டு என்ன செய்ய முடியுமா? உங்க தம்பிய நினைச்சாதான் பரிதாபமா இருக்குது. கடைசி வார்த்தையை வேண்டுமென்றே அழுத்தி உச்சரித்தாள் அவள். பிரதீப்புக்கு அவள் சொல்வது நியாயமாகவே பட்டது. ஆனாலும் எல்லா பெண்களுமே திருமணத்துக்கு முன்னாடி 64 கலைகளிலும் தேர்ச்சி பெற்றிருப்பாங்களா என்ன என்கிற நினைப்பும் எழாமல் இல்லை. அவன் மெதுவாக சொன்னான், நாம தான் இன்னும் 1 மாசம் இங்க இருக்க போறோமே, வேணும்னா அவளுக்கு கொஞ்சம் சொல்லி கூட. நல்லா தான் இருக்கு. படிப்புக்கு டியூஷன் வைப்பாங்க, வீட்டுல பாட்டு வாத்தியார வரவழைச்சு பாட்டு சொல்லி தருவாங்க. இத கூடவா கத்து தரணும்? யாரும் கத்து தராம வர்ற கலை இதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. கவிதா கொஞ்சம் முறுக்கி கொண்டாள். ஆனாலும் கணவன் சொன்னதும் அவள் மனதில் புகுந்து வேலை செய்யாமல் இல்லை. இப்படி சொல்லிக் கொடுக்கிற சாக்கில் வீட்டுக்கு வந்திருக்கும் புது பெண்ணை எத்தனை சதவிகிதம் தேறுவாள் என்று சோதித்து பார்க்க ஆசைப்பட்டாள். இயற்கையாகவே புது மருமகள் வந்துவிட்டால் பழைய மருமகள் கொஞ்சம் ஓரம் கட்டப்படுவாள். அகிலாண்டமும் கேட்கவே வேண்டாம். மீராவை தன் கைப்பிடிக்குள்ளேயே வைத்திருந்தாள். காலை நேரங்களில் மீராவுக்கு சமையலறையில் வேலை சரியாக இருக்கும். பகலில் மருமகளை சின்ன சின்ன காரியங்களை செய்ய சொல்லிவிட்டு மேற்பார்வை பார்த்து கொண்டிருப்பாள் அகிலாண்டம். சமையல் முடிஞ்சிச்சா? நேத்தே சாம்பார்ல உப்பு போட மறந்துட்டேன். உப்பெல்லாம் திட்டமா போட்டியா? இங்க வா, இந்த துணி எல்லாத்தையும் எடுத்து வாஷிங் மிஷின்ல போடு. வெள்ளை துணி தனியா, கலர் துணி தனித்தனியா போடணும். இல்ல ஆம்பளைங்க சட்டை எல்லாம் திட்டு திட்டா சாயமாயிடும். துணியை போட்டு சோப்பு தூளை போட்டியா? சுவிட்சை தட்டி விட்டுட்டு இங்க வா. உன் பெரிய மச்சினனுக்கு மாங்காய் ஊறுகானா ரொம்ப பிடிக்கும். ஆவக்காயை போட்டு வச்சா அவன் சிங்கப்பூர் போறப்ப கொடுத்து அனுப்பலாம். குண்டு மல்லி கொள்ள மலிவிப்போ. கவிதாவுக்கு பூ தொடுக்கவே தெரியாது, உனக்கு தெரியுமா? இல்லாட்டி வா, நான் கத்து தரேன். என்ன பகல் நேரத்துல தூக்கம்? இப்படி தூங்க ஆரம்பிச்சா உடம்புல சதை போட்டுடும். ஏதாவது கதை புஸ்தகம் எடுத்து வச்சுக்கிட்டு படி, இல்ல டிவி பாரு. இத்தனை ஏவலுக்கும் மீரா வாய் திறவாமல் சுற்றி சுற்றி வந்தது கவிதாவுக்கு தாங்கவில்லை. ஒரு நாள் அகிலாண்டத்திடமே வரிந்து கட்டி கொண்டு சண்டைக்கு போய்விட்டாள். அவளை 5 நிமிஷம் உட்கார விட மாட்டீங்களே. புது பொண்ணு ராத்திரி அவ்வளோ நேரம் வரைக்கும் விழிச்சுக்கிட்டு இருக்கிறாளோ என்னவோ.
கொஞ்சம் ஓய்வு வேண்டாமா? அம்மாடி, அந்த ஓய்வு சமாச்சாரம் எல்லாம் உன்னோட வச்சுக்க. நானும் 15 வயசுல கல்யாணம் ஆகி வந்தேன். இன்னை வரைக்கும் உட்கார நேரம் இல்ல. 2 மருமக எடுத்தேன்னு பேரு தானே தவிர, அத்தை உட்காருங்க நான் சாப்பாடு போடுறேன்னு சொல்ல ஒரு நாதி இல்ல. புதுசா வந்தவளாவது நான் சொன்னபடி கேட்கட்டும். அகிலாண்டமும் நறுக்கென சொன்னாள். கவிதா சொந்த தம்பியின் மகளாதலால் அவள் பேச்சை இவள் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டாள். அப்படியே எடுத்துக்கொண்டாலும் கவிதா உதட்டை சுழித்து கழுத்தை வெட்டி கொண்டு போய்கொண்டே இருப்பாள். அன்று பகல் சாப்பாட்டுக்கு மேல் அகிலாண்டம் உண்ட களைப்பில் சற்றே உறங்க மீராவின் கையை பற்றி தன் அறைக்கு உரிமையுடன் இழுத்து போனாள் கவிதா. என்னத்துக்கு என்ன கண்டா இவ்வளவு மிரள்ற? பேச மாட்டியா? பேசுவியா மாட்டியா? என் கூட எல்லாம் பேசக்கூடாதுன்னு ஏதாவது மிரட்டி வச்சிருக்கா அந்த அத்தை கிழம்? ஐயோ அப்படிலாம் இல்ல. பின்ன பேசு. என்ன பேச? ஏதாவது பேசு. சென்னையில பிறந்த வீட்டுல இருந்ததுக்கும் இப்ப மதுரையில புருஷன் வீட்டுல இருக்கிறதுக்கும் எப்படி உணர்ற? இங்க நீ சந்தோஷமா இருக்கியா? மீரா இதற்கு பதில் சொல்ல முடியாதவளாய் தனது பிஞ்சு விரல்களை கோர்த்தபடி பிரித்தபடி அமர்ந்திருந்தாள். சொல்ல, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சத்தியமா? பிராமிஸா? கையில் அடிச்சு சத்தியம் பண்ணுங்க, அப்பதான் நம்புவேன். ஐயோ குழந்தை மாதிரி இருக்கியே, சரி கைய கொண்டா. கவிதா மீராவின் ரோஜாப்பூ கையை ஒரு நிமிஷம் ஆற்றாமையுடன் உற்று பார்த்துவிட்டு கையில் அடித்து சத்தியம் செய்தாள். இப்ப சொல்லு. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல கவிதாக்கா. ஊருக்கு எப்போ போவோன்னு இருக்கு. அம்மா பாட்டி எல்லாரும் என்னை பார்க்காம அழுதுகிட்டு இருப்பாங்க. அவள் விசும்ப ஒரு கணம் அதிர்ந்து போன கவிதா குபுக்கென சிரித்தாள். அட அசடே, இதுக்கா அழற? உங்க அம்மா பாட்டி எல்லாம் யாரும் அழமாட்டாங்க. உன்னை கல்யாணம் கட்டி கொடுக்கறப்பவே அவங்களுக்கு தெரியுமே பொண்ணு மதுரையில போய் குடுத்தனம் செய்ய போறான்னு. ஆனா எனக்கு தெரியாதே. என்னது? கவிதா தூக்கி வாரி போட நிமிர்ந்தாள். என்ன சொல்றா இவ? திருமணத்துக்கு அப்புறம் மதுரைக்கு கணவனோட வரப்போறோங்கிறது இவளுக்கு தெரியாதா? அவளை மேலும் குழப்பாமல் மீராவே திக்கி திணறி சொல்கிறாள். என்னமோ கல்யாணம் நாங்க, புது புடவை நகை எல்லாம் கிடைக்கும் நாங்க, திங்கிறதுக்கு விதவிதமா பலகாரம் எல்லாம் தருவோம் நாங்க. சரிதான்னு சொன்னேன்க்கா. இப்படி இங்க கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுவாங்கன்னு நான் நினைக்கல. ஏற்கனவே கொஞ்ச நாளைக்கு முன்ன அப்ப நான் பாவாடை தாவணி போட்டிருந்தேன். அப்பா அப்போ என்னை எங்க அப்பா ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்துட்டு இனிமே இங்கதான் இருக்கணும் நீன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஒரே அழுக. எங்க அம்மாவுக்கு கூட தெரியாது. அப்புறம் ஒரு நாள் அம்மா வந்து வந்து என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தாப்ல. இப்ப கூட அப்படித்தான். போய் அம்மாவை அனுப்புறேன்னு சொல்லிட்டு போனா பூர்ணா. தினமும் வாசல வாசல பாக்குறேன். ஆனா அப்ப மாதிரி அழல. அழுதா அப்பா அடிப்பாரு, சூடு போடுவாரு. பாருங்க. அவர் இல்ல. அவரு யாரு? அதாங்க என் கழுத்துல தாலி கட்டினாரே அவரு. அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு எங்க பாட்டி சொல்லியிருக்கா. அவரு தினமும் ராத்திரி என்னை போட்டு புரட்டி எடுக்கிறாருக்கா. பூர்ணா கிட்டேயே சொல்லி அழுத. எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடின்னு. அவதான் எல்லாம் அப்படித்தான் இருக்கும், போ போ சரியாயிடும்னு சொல்லிட்டு போயிட்டா. இத போய் வீட்டுல சொன்னா அப்பா அடிப்பாருன்னு வேற சொல்லிட்டாளா. நான் வாயே திறக்கிறது இல்ல. கவிதா கண் இமைக்காமல் அவனையே பார்த்தபடி உட்கார்ந்து விட்டாள். எனக்கு அப்பாவை கண்டாலே பயம். எப்ப பாரு படி படிம்பாரு. குச்சியை வச்சுக்கிட்டு அதட்டிக்கிட்டே இருப்பாரு. அம்மா நல்லவ. எனக்காக அப்பா கிட்ட நிறைய அடி வாங்கிப்பா. இவர் கூட அன்னைக்கு அதாங்க ராத்திரிக்குள்ள சோன்னு மழை பெஞ்சுதே, அன்னைக்கு சொன்னபடி கேட்கலன்னா அடிப்பேன்னாரு. பயந்துட்டேன். கண்ணை இறுக்கமா மூடிட்டேன். என்ன என்ன என்னென்னமோ செஞ்சாரு பாருங்க. இங்கெல்லாம் ரத்த காயம். கடிச்சிட்டாருக்கா. கொஞ்சம் போக மருந்து ஏதாச்சும் இருக்குமா? கவிதா கூந்தலை அள்ளி முடிந்தாள். அவளை ஒரு கையில் பிடித்து கொண்டாள். எந்திரி. எங்க? நீ எந்திரி சொல்ற. அந்த அம்மா அதான் உங்க அத்தை. அவங்க கிட்ட என்ன போட்டு கொடுப்பாங்களா? ஐயோ மீரா. சின்ன குழந்தை மாதிரி குரல் எடுத்து அழ. இதற்குள் மருமகளை காணோமே என்று தேடி வந்த அகிலாண்டம் இந்த காட்சியை கண்டு ஆடி போய்விட்டாள். என்னடி இது? இப்ப கேளுங்க. இது எப்பவோ கேட்டிருக்க வேண்டியது. கவிதாதான் குரலில் ஏளனம் கொப்பளித்தது. என்னவோ கவிதாதான் புது ஓரகத்தியை மிரட்டி இருக்கிறாள் என நினைத்து போக விஷயம் தெரிந்த பின் அதிர்ந்து போய்விட்டாள் அகிலாண்டம். அதன் விளைவுதான் அந்த கூப்பாடு. என்னங்க எங்க போய் தொலைஞ்சிங்க? அந்த பாவி மனுஷன் மூளை சரியில்லாத பைத்தியத்தை நம்ம தலையில கட்டிட்டாங்க. மனைவியின் குரல் தந்த அதிர்வு ஒரு புறம், அதில் தெரிந்த உண்மை ஒரு புறம். பைத்தியமா? யாரு? புதுசா வந்திருக்க மருமவளா? ஆடி போய்விட்டார் சோமு. அதே சமயத்தில் அவரது அறிவு இடிக்காமல் இல்லை. இந்தா உன் தம்பி மகளுக்கு வாய் அதிகம். தன்னை தவிர வேற யாரும் நல்லா இருக்க கூடாது அவளுக்கு. அரவிந்தன் காதுல விழுந்தது. அத்தனை பேரையும் வெட்டி போலி போட்டுடுவான். அவன் மனைவியை ரகசியமாய் அழைத்து எச்சரித்தார். பின்னே கவிதாவின் எதிரில் சொல்ல முடியுமா? ஆனாலும் அகிலம் அடங்குவோளாக இல்லை.
நீங்க சும்மா இருங்க. அவ வாயாடிதான். ஆனாலும் பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு தேங்காய போட்டு உடைச்சாப்ல சொல்லிட்டாளே. அது என்ன சாமர்த்தியம்? ஐயோ, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? தலை சுத்துதே. அகிலா, என்னத்துக்கு இப்படி அழுது ஊற கூட்டுற? 5 நிமிஷத்துல இவ தெரிஞ்சுக்கிட்டத அரவிந்த் இந்த ஒரு வாரத்துல தெரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டானா? ஏதாவது வில்லங்கமா இருந்துச்சுன்னா உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டானா? அவனுக்கு என்னை விட உன்கிட்ட தானே ஒட்டுதல் அதிகம். கணவரின் வார்த்தைகள் அகிலாண்டத்தை மேலும் குமுறி அழ வைத்தது. பாவம் என் பையன். நான் காட்டின கழுத்துல தாலிய கட்டினா எப்படியாவது அம்மா நல்லா இருந்தா போதும்னு நினைச்சான். அம்மா சொன்னா நல்லதுக்கு தாண்டா இருக்கும்னு அடிக்கடி முரளி பைய கிட்ட சொல்லுவான். பிரலாபித்துக் கொண்டே வந்தவள் சட்டென கணவரிடம் எரிந்து விழுந்தாள். முதல்ல அந்த முரளியை கூப்பிடுங்க. அண்ணனுக்கு நல்ல பொண்ணை பார்த்து பிடிச்சிருக்கான். இத்தனை அமக்களத்துக்கும் காரணகர்த்தாவான மீரா புடவை தலைப்பை பல்லினால் கடித்தபடி கவிதாவின் அறையில் உட்கார்ந்திருந்தாள். பயத்தில் முகம் வெளிரி போயிருந்தது. அகன்ற பெரிய விழிகளால் கவிதாவையும் பிரதீப்பையும் மாறி மாறி பார்த்தபடி மேல் புடவை நிலைகுலைய 3 வயது சிறுமியைப் போல கொஞ்சம் கூட நளினமே இல்லாமல் கால்களை பரப்பியபடி அவள் அமர்ந்திருந்த கோலம். கவிதா கணவனின் காதில் கிசுகிசுத்தாள். அங்கே வெறிச்சு என்ன பார்வை? ஐயோ, நான் பார்க்கலையே. புழுகாதீங்க, இப்பதான் தெரியுது. கல்யாணத்துல ஆரம்பிச்சு இந்த ஒரு வாரமா இவ அம்மாவோ தங்கையோ யாராவது ஒருத்தர் கூடவே இருக்கிறது எதுக்காகன்னு 4 பேர் எதிரில எப்படி உட்கார்ந்தா குட்டு உடைஞ்சிராதா? இதை சொல்லிவிட்டு அவளே எழுந்து வந்து மீராவின் புடவையை சரி செய்து மெல்ல கை கொடுத்து எழுப்பினாள். இந்தா எந்திரி. எங்க கூப்பிட்டீங்க? உன்னை இனிமே என்ன பண்றதுன்னு நம்ம மாமியாரும் மாமனாரும்ல தீர்மானிக்கணும். விஷயத்தை கேள்விப்பட்டதுல இருந்து புருஷனும் முன்னாட்டியும் ரூமுக்குள்ள போய் உட்கார்ந்துட்டாங்க. கவிதா அந்த பெண்ணின் தளிர்கரத்தை பலம் கொண்ட மட்டும் பிடித்து இழுத்தாள். எல்லாம் ஒரு தைரியம்தான். மீராவின் அழகும் கம்பீரமும் கவிதாவை மிரள வைத்ததெல்லாம் போய் இப்பொழுது இது வெறும் பொம்மைதான், அசட்டு பொம்மை. நாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்று துணிச்சல் வந்துவிட்டது. தரையில் நெளிவது பாம்பு குட்டி அல்ல, மண்புழுதான் என்பது புரிந்தவுடன் சிறுவர்களுக்கு ஏற்படக்கூடிய உற்சாகம். பிரதீப் மனைவியை கடிந்து கொண்டான். கவிதா, விடு அவள. நீங்க சும்மா இருங்க. என் தம்பி அதிர்ஷ்டசாலி, குடுத்து வச்சவன் மாஞ்சு போனீங்களே. இப்ப தெரிஞ்சு போச்சா தம்பியோட அதிர்ஷ்டம்? கவிதாவுக்கு ஏன் அத்தனை கோபம் வர வேண்டும் என்பது பிரதீபுக்கும் புரியவில்லை. பல விஷயங்கள் புரியாமலே தானே இதுநாள் வரையில் அவளுடன் குப்பை கொண்டிருக்கிறான். ஆனாலும் தம்பியை விட்டு கொடுக்காமல் சொன்னான். ஒருவேளை அவனுக்கு இதெல்லாம் பெரிய விஷயமா தோணலையோ என்னவோ. அவங்களுக்குள்ள ஒத்து போச்சுன்னா சரி. யாரு? உங்க தம்பிக்கா? இவளை பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அசடோ சமத்தோ ஆளு வெள்ளரி பிஞ்சு கணக்கா இருக்கா இல்லையா? அனுபவிக்கிற வரைக்கும் அனுபவிச்சுட்டு ஊரை பார்க்க ஓட்டி விட்டுருவாரு. பார்த்துட்டே இருங்க. இப்படி சொன்னவள் மீராவை ஒரே நெக்காக நெக்கி தள்ளி கொண்டு கூடத்துக்கு வந்தாள். மனைவியின் குணம் தெரியுமாதலால் ஒருவித பதைப்புடன் பின்னாலேயே பிரதீப்பும். அரவிந்தன் தலையில் கை வைத்தபடி உட்கார்ந்திருந்தான். சோஃபாவில் கடுகடுவென முகத்தை வைத்தபடி அகிலாண்டம், எதிர் சோஃபாவில் கவிதா, பெரியவன், அவனது வெள்ளைக்கார மனைவி. சோமசுந்தரம் பொறுமை இழந்து ஓரிடத்தில் நிற்காமல் இங்கும் அங்குமாய் நடைபயின்று கொண்டிருந்தார். பிரச்சனைக்கு காரணமான மீரா அழுது சிவந்த முகத்துடன் சமையலறை சுவரோரமாக உட்கார்ந்திருந்தாள். ஏண்டா, இவ சரியில்லைன்னு உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அத்தனை பேரெதிரில் அம்மா இப்படி கேட்டதில் அவமானம் தாழாமல் முகம் கருத்தான் அரவிந்தன். எனக்கு மாத்திரம் என்ன தெரியும்? அது இல்லடா, ராத்திரி உங்கூட படுத்துக்கிறப்ப எதுவும் வித்தியாசமா பண்ணலையா? அகிலாண்டம் சுற்றி வளைக்காமல் நேரிடையாக விஷயத்துக்கு வந்தாள். அவன் கூச்சத்துடன் நெளிய கவிதாவின் இதழ்கடையில் கேலி சிரிப்பு. நீங்க வேற, அதெல்லாம் கவனிக்க அவருக்கு எங்க நேரம் இருக்க போகுது? பொண்டாட்டி கூட 4 வார்த்தை பேசி இருந்தா புரிஞ்சிருக்கும். இங்கதான் பெட்ரூம்குள்ள நுழைஞ்ச உடனே படுக்கத்தானே நேரம் சரியா இருக்கும். அரவிந்தன் விருட்டன தலையை உயர்த்தி அவளை பார்த்தான். அவளது முகத்தில் இன்னமும் விஷம புன்னகை. அடடா, கோச்சிக்காதீங்க. நான் உங்களை மட்டும் குறிப்பிட்டு சொல்லல, உங்க அண்ணனும் அப்படித்தான். இது மாதிரி ஆம்பளைங்க இருக்கிறதுனால தான் பொண்டாட்டிகளோட புத்திசாலித்தனமும் வெளிப்படுறதே இல்ல, அசட்டுத்தனமும் வெளியே வரதே இல்ல. நாமே உட்கார்ந்து பேசிட்டு இருந்தா எப்படி? எதுக்கும் அந்த பொண்ணை கூப்பிட்டு பேசி. வீட்டுக்கு மூத்தவன் வாய் திறந்தான். போதுமே, அவகிட்ட பேசுறதும் அந்த சுவத்துல மோதிக்கிறதும் ஒண்ணுதான். அவ பேசினா அடி வயித்துல இருந்து ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. எனக்கு முதல்ல இவ அப்பனுக்கு போன் பண்ணி அவரை வரவழைங்க. வந்து இந்த அழகான பொண்ணை அழைச்சிட்டு போட்டோம். நான் என் மகனுக்கு வேற ஒரு பொண்ணை பார்த்து. நிறுத்துமா. அரவிந்தன் எரிந்து விழுந்தான். அறிவு கிட்டத்தனமா பேசாத. கல்யாணம் முடிஞ்சு வந்து 1 வாரம் தான் ஆகுது. கல்யாணத்துக்காக சென்னைக்கு புறப்படுறதுக்கு முன்னாலேயே இங்க என் ஆபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அப்பாவுக்கும் எனக்கும் வேண்டியவங்களுக்கு எல்லாம் ரிசப்ஷன் இன்விடேஷன் கொடுத்துட்டு தான் போயிருக்கோம். நாளைக்கு மறுநாள் ரிசப்ஷன். இவளை ஊருக்கு அனுப்பி வச்சுட்டு என்ன செய்ய போற? நல்லா இருக்கே. அதுக்காக இது மாதிரி அறகுறையெல்லாம் வீட்டோட வச்சுக்க முடியுமா? அத்தை என்ன சின்ன பொண்ணா?
ஏதோ எங்களால எல்லாம் தான் அத்தைய உட்கார வச்சு சோறு போட முடியலனாலும் வந்தவளும் இப்படி ஏடா கூடமா இருக்கணுமா? கவிதாவின் குரலில் தொனிப்பது பரிகாசமா என்பதே புரியாத நிலை. அகிலாண்டத்தைப் போல பிடிக்கவில்லை என்றால் தூக்கி எறிந்துவிட முடியாது அரவிந்தனால். அவனுக்கென்று பெரிய வட்டம் இருந்தது. நண்பர்களாது மட்டுமல்லாது வியாபார ஒப்பந்தக்காரர்கள், வாடிக்கையாளர்கள், பெரிய செல்வந்தர்கள் என்று மிகப்பெரிய செலுலாய்ட் சிறைக்குள் மாட்டியிருந்தான் அவன். எத்தனை பணக்காரர்கள் இவனை தங்கள் வீட்டு மாப்பிள்ளையாக்கிக் கொள்ள காத்திருந்தார்கள். எத்தனை பெண்கள் பூனைக்குட்டிகள் போல இவனது காலையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தனர். அத்தனையையும் உதறிவிட்டு இவளை தேடி பிடித்திருக்கும் போது அரவிந்தனுக்கு வாய்த்த மனைவி இப்படி இருக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள ஆவலிலாவது அழைப்பு அனுப்பப்பட்டவர்கள் அத்தனை பேரும் வருவார்களே. குறைந்தபட்சம் வரவேற்பு வரையிலாவது அவள் அங்கு இருந்தால்தான் 4 பேர் எதிரில் தலைகுனிவு ஏற்படாமலாவது தடுக்கலாம். அகிலாண்டத்துக்கு வெள்ளைக்கார மருமகளை பற்றி கவலையே இல்லை. காலையில் ஒரு கருப்பு காஃபியையும் காய்ந்த ரொட்டியையும் தின்றுவிட்டு தோளில் கேமராவுடன் வெளியே கிளம்பினால் மாலையில் தான் வீடு திரும்புகிறாள். கவிதா அப்படி இல்லை. சாதாரணமாக இருந்தால் இந்நேரம் அவளும் தன் பிறந்த வீட்டுக்கு போயிருப்பாள். வருந்தி வருந்தி அழைத்தாலும் வரமாட்டாள். விமானத்தில் ஏறும் வரையில் அம்மா அப்பாவுடன் சீராட வேண்டும் அவளுக்கு. அகிலாண்டம் வாயை திறக்க வழி இருக்காது. தம்பி மகளாயிற்றே. இப்பொழுதோ அழிச்சாட்டியமாய் இங்கேயே உட்கார்ந்திருக்கிறாள். ஒரு அப்பாவி பெண்ணை வைத்துக்கொண்டு தன் மாமியார் மாமனாரும் மைத்துனரும் என்ன பாடுபடுத்துகிறார்கள், என்ன பாடுபடுகிறார்கள் என்பதை வேடிக்கை பார்ப்பது போல. அதே சமயம் மதுரையிலேயே இருக்கும் தன் பிறந்த வீட்டுக்கு அவ்வப்பொழுது போன் பண்ணி இங்கு நடப்பதையெல்லாம் ஒலிபரப்பவும் தவறவில்லை. மீரா காட்டில் மாட்டிக்கொண்டார் போல திகைத்தாள். பகல் முழுவதும் அகிலாண்டம் ஏவும் வேலைகள். காய் நறுக்குவதிலிருந்து அகிலாண்டத்துக்கு கைக்கு ஒத்தாசையாக அவள் ஏவுகிற அத்தனை காரியங்களையும் ஓடி ஓடி செய்வாள். சாதாரணமாகவே அகிலாண்டத்துக்கு யாராவது வேலை செய்ய கிடைத்தால் போதும், சாறு சக்கையாய் பிழிந்து விடுவாள். இதனாலேயே அவளிடம் எந்த வேலைக்காரியும் தங்க மாட்டாள். அந்தம்மாவா பிசாசு, இடுப்ப ஒடிச்சிருமே, இப்படி சுற்று வட்டாரமே பேசும். மீரா இரண்டுங்கெட்டானாக இருப்பது அவளுக்கு பலவிதத்திலும் வசதியாக இருந்தது. திட்டி திட்டி வேலை வாங்கினாள். கவிதாவின் தலையை கண்டால் மட்டும் அடங்கி விடுவாள். இந்தா கொட்டிக்கு வா. என்ன மீரா, சாப்பிட உட்காந்தா இப்படியா? கால் தொட தெரிய புடவைய வழிச்சிட்டு உட்கார்றது? கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாத ஜென்மம். மூடிக்கோ, மெதுவா சாப்பிடு. இதுக்கு இப்படி காணாத்த கண்ட மாதிரி எதுக்கு இப்படி அடைச்சுக்கிற? பகல் நேரத்துல தூங்காத. அசடே, கவிதா கிட்ட எந்த பேச்சும் வச்சுக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பேசின கரண்டிய காய்ச்சி சூடு போட்டுருவேன். ஆமா. வாலிப்பாய் வளர்ந்து நின்ற பெண்ணை அகிலாண்டம் அதட்டுவதும் அவள் பதிலுக்கு அழுவதும் ஓரிரு முறை அரவிந்தனே தலையிட்டு அம்மாவை அடக்க வேண்டியதாகிவிட்டது. அம்மா அவளைத்தான் ரிசப்ஷனுக்கு அப்புறம் அம்மா அவளைத்தான் ரிசப்ஷனுக்கு அப்புறம் அவ வீட்டுக்கே திருப்பி அனுப்ப போறமே, அதுக்குள்ள எதுக்கு கலாட்டா? அப்பப்பா, வர வர வீட்டுக்கு வரவே பிடிக்கல. அதுக்காக எனக்கு வயிறு எரியுதேடா. ஆத்திரம் பொங்கி பொங்கி வருதே. இவளை பார்த்தாலே வெட்டி போடணும் போல. அரவிந்தனுக்கும் தாயின் கருத்தில் எந்தவித மாற்றமும் இல்லை. ஆனால் இரவில் அவள் வேண்டியிருந்தது. இவள் சரியில்லை என்று தீர்மானித்ததுமே அகிலாண்டம் மகனிடம் ரகசியமாய் சொன்னாள். அரவிந்தா, அவ இங்கே கூடத்துல படுத்துக்கிட்டுண்டா. நீ உன் ரூம்ல கதவை தாழ் போட்டுட்டு தூங்கு. ஏம்மா? இதை கேட்கும் போதே அரவிந்தனுக்கு ஸ்ருதி இறங்கி விட்டது. எது எப்படியோ, உறங்குகிறாளோ விழித்திருக்கிறாளோ அவன் தேவைகள் பூர்த்தி அடைந்து விடுகிறது. பல சமயங்களில் அதட்டியே ஒத்துழைக்கச் செய்வான். அழுத கடிச்சிருவேன். சொன்னா பேச்ச கேளு. என்ன ஊருக்கே அனுப்பிடுங்க, இங்க இதெல்லாம் பிடிக்கவே இல்ல. ஊருக்கு போத்தானே போற, உங்க அப்பா வரதா போன் பண்ணாரு. அப்பாவா? ஆமா. ஐயோ, அப்பா வேணாம், அம்மாட்ட சொல்லுங்க, பூரணிய வர சொல்லுங்க. சரி, பூரணியே வர சொல்றேன். இப்ப நான் சொல்றபடி கேளு. கேக்காட்டி போ, நான் உங்க அப்பாவுக்கே போன் பண்ணி சொல்றேன். இந்த பாரு, கார்ட்லெஸ் கையிலேயே வச்சிருக்கேன். முரண்டு பிடிச்சா அவங்க அப்பாவை கூப்பிடுவேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. அப்படிவா வழிக்கு. அதட்டியோ சமாதானமாக பேசியோ ஒவ்வொரு இரவின் தாகத்தையும் அவன் தீர்த்து கொண்டிருந்தான். அகிலாண்டமானால் மகனின் தவிப்பை புரிந்து கொள்ளாமல் மீராவை அவனிடமிருந்து பிரித்து படுக்க வைப்பதிலேயே தீவிரமாக இருந்தாள். எதுக்குமா அவளை வெளியில படுக்க சொல்ற? படுத்து எதையாவது பார்த்து பயந்து வச்சான்னா? அதெல்லாம் ஒரு பயமும் இல்ல, நான் தான் இருக்கேன்ல. நான் அவ கூட ஒரு வாரத்துக்கு படுத்துக்கிறேன். இவ அப்பங்கார அடுத்த வாரமே வர சொல்லியிருக்கு. வீட்டுல ரிசப்ஷன்ங்கிற பேர்ல நாம நடிக்க போற நாடகத்துல இவன் வேற எதுக்கு? அடுத்த வாரம்னா கவிதா 2 நாளைக்கு அவ அண்ணன் குழந்தைக்கும் காது குத்தல்னு திருச்சிக்கு போறா. அந்த சம்பந்தி மனுஷன் வந்தா ஆத்திரம் தீர கத்தலாம். இருக்கட்டுமே, அது வரைக்கும் நீ எதுக்கு கூடத்துல படுத்து சிரமப்படணும்? உன் ரூம்ல கட்டில், ஏர் கண்டிஷன் எல்லாத்தையும் விட்டுட்டு. அகிலாண்டம் மகனை முறைத்தாள். இவனுக்கு எல்லாத்தையும் விளக்கி சொன்னாதான் புரியும். இவளைத்தான் வேண்டான்னு ஒதுக்க போறமே, அப்புறம் என்னத்துக்கு இவளோட உறவு உனக்கு?
நாளைக்கே ஏதாவது விபரீதமாகி வயித்துல புழு பூச்சி வந்துருச்சுன்னா அது வேற தொல்லை இல்லையா? அப்புறம் பிள்ளை யார் பாக்குறதுன்னு பிரச்சனை வரும். இதெல்லாம் உத்தேசம் பண்ணிதான்டா நான் அவள உன் அம்மா எப்பவுமே உன்னோட நன்மைக்கு தான்டாடா செய்வேன். சரி சரி அழாத. இத்தனைக்கு அப்புறமாவும் நான் அவளை தொடுவேன்னு நினைக்கிறியா? என் தலையெழுத்த நானே அனுபவிக்கலாமேன்னு தான் சொன்னேன். வயசான காலத்துல எனக்கு ஒரு சிரமமும் இல்ல. நான் சொன்னபடி கேளு. அது போதும் எனக்கு. இதற்கு மேல் எதுவும் பேச வழியில்லை. அரவிந்தனுக்கு 2 நாட்கள் மீரா கூடத்தில் பாய் விரித்தும் அவன் தன் அறையிலுமாக படுக்க, அகிலாண்டம் அங்கிருந்த சோஃபாவில் உடம்பை குறுக்கிக் கொண்டு படுத்தாள். கவிதாவுக்கு சிரிப்பு பொங்கியது. உங்க அம்மா பாலுக்கும் காவல், பூனைக்கும் தோழன். தான் கணவர்கிட்ட சொல்லி குறும்பாக கண்களை சிமிட்டினாள். 2வது நாள் ஞாயிற்றுக்கிழமை. இவர்கள் எதிர்பார்த்த வரவேற்பு நிகழ்ச்சி. பிரபலமான ஹோட்டலில் சம்பிரதாயமான இன்னிசை, கைகுலுக்கல், விருந்து இத்தியாதிகளுடன். அகிலாண்டம் தானே காரை எடுத்துக்கொண்டு மீராவையும் அழைத்துக் கொண்டு ஒரு பியூட்டி பார்லருக்கு போய் வந்தாள். மீராவின் அழகுக்கு ஒப்பனை அவசியமே இல்லை. வழக்கமாய் பெண்களை அலங்கரிக்கும் அந்த அழகு நிலைய பெண் கூட திறந்த வாய் மூடாமல் அவளையே பார்த்தபடி நின்றாள். இவங்களுக்கு மேக்கப்பே வேண்டாம். பசி இல்லைங்கிறதுக்காக சாப்பிடாம இருக்கோமா? இல்ல உடம்பு அழுக்கு இல்லைங்கிறதுக்காக குளிக்காமத்தான் இருக்கோமா? பரவாயில்ல, நீ செய்யறத செய்வியா? வரவேற்பில் மீரா அழகு தேவதையாக மிளிர்ந்தாள். வாவ், இப்படி ஒரு அழகா? மிஸ்டர் அரவிந்த், நாங்க தோத்துட்டோம். நிஜமாவே சொல்றேன். இங்க வரத்துக்கு முன்னாடி கூட நான் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சொல்லியிருந்தேன். அப்படி என்ன பெரிய ரதிய கல்யாணம் செஞ்சுட்டு வந்திருக்காரான்னு பார்க்க போறேன்னு. ரியலி ரதி தான். யூ ஆர் எ லக்கி மேன். அப்பா அரவிந்தா, ஆத்துக்காரிய பூ மாதிரி வச்சுக்கோ. மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கிறா. ஆத்துக்கு போனதும் அம்மா விட்டு சுத்தி போட சொல்லு. எப்படிடா உன்னை கட்டிக்க சம்மதிச்சா? அது சரி, எப்படி இவளை வச்சு காப்பாத்த போற? அத்தனை பேருடைய பாராட்டுதல்களுக்கும் கேள்விகளுக்கும் புன்னகையாலேயே பதிலளித்து காரில் வீடு திரும்பும் போதே அரவிந்தனின் மனதுக்குள் மறுபடியும் சபலம். ஐயோ, எத்தனை அழகா இருக்கா இவ! எல்லாரும் சொல்ற மாதிரி இப்படி ஒருத்தி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்க வேண்டாமா? அசடா இருந்தா இருக்கட்டுமே, யாருக்கு என்ன நஷ்டம்? மனசு கிடந்து தவிக்க அன்றிரவு அறைக்குள் தனியே படுக்க நிலை கொள்ளவில்லை அவனுக்கு. நள்ளிரவில் எழுந்தான். கூடத்தில் பாயில் படுத்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த மீராவின் காலை தொட்டு அழைத்தான். சுலபத்தில் அசைந்து கொடுக்கவில்லை அவள். மீரா, மீரா, உள்ள வந்து படு. வா. வேண்டாம். பதில் பளிச்சென வந்தது. அரவிந்தன் மிரண்டு போய் அவளது வாயை பொத்த போனான். எங்கேயாவது அம்மா எழுந்து தொலைத்து விட்டால் என்ன செய்வது? அவள் கரத்தை உதறி அவள் ஆ ஊ என குழற அந்த சமயம் பார்த்து கூடத்து குழல் விளக்குகள் பளீரென எரிய, என்னது, யாரு? வாரி சுருட்டியபடி எழுந்து உட்கார்ந்தாள் அகிலாண்டம். பாயில் மீரா கிடந்த கோலத்தையும் பக்கத்திலேயே கையை பிசைந்தபடி உட்கார்ந்திருந்த அரவிந்தனையும் பார்த்து அருவருப்புடன் முகத்தை சுளித்தாள் அவள். அதே சமயம் சுவிட்சை தட்டிவிட்ட கவிதா மெல்ல தொண்டையை செருமினாள். நீ எங்க வந்த? அகிலாண்டம் உரும அவள் சிரித்தாள். நல்லா இருக்கே. நான் குடிக்க தண்ணி எடுத்து வச்சுக்க மறந்து போயிட்டேன், வந்தேன். இது மாதிரி சீன்லாம் இங்க நடக்கும் நான் கண்டனா? சரி சரி, போய் படு. பின்ன உங்கள மாதிரி இங்க உட்கார்ந்து காவல் காத்துட்டு இருப்பனா? ஆனாலும் அத்தை, இது அநியாயம். எதுடி அநியாயம்? அந்த பொண்ணை எப்போ உங்களுக்கு பிடிக்கலையோ அப்போ உடனே திருப்பி அனுப்புறதுக்குள்ள வழி பார்க்கணும். அதை விட்டுட்டு ரிசப்ஷன் ஆகட்டும், அது ஆகட்டும், இது ஆகட்டும்னு வச்சிட்டு இருக்கிறதோ, உங்க பிள்ளை இப்படி கொஞ்சம் கூட நாகரிகமே இல்லாம நடந்துக்கிறதோ ரொம்ப தப்பு. அரவிந்தனுக்கு கண்ணும் மூக்கும் ஜிகுஜிகுவென சிவந்தது. ஒரு கையால் மீராவின் தோளை பிடித்து பலமாய் இழுத்தான். அதே சமயம் கவிதாவிடம் சீறினான். இந்த பாரு, இவன் என் பொண்டாட்டி. நான் என்ன வேணாலும் செய்வேன். நீ உன் வேலையை பார்த்துட்டு போலாம். 200 ரூபாய்க்கு புடவை வாங்கினாலும் கடைக்காரன் சொல்லுவான், திருப்பி தந்து மாத்திக்கிறதுனா மஞ்ச குங்குமம் வச்சிடாதீங்க, கரை பட்டுடுச்சுன்னா மாத்த மாட்டோம்னு. உங்களுக்கெல்லாம் அந்த நியாயங்கள் கூட தெரியல, பெருசா பேச வந்துட்டாரு. அகிலாண்டம் காதை பொத்தி கொண்டாள். அரவிந்தா, என்னடா இது? நீ சும்மாருமா. அவன் தாயை அடக்கிவிட்டு மனைவியின் இடுப்பில் உதைத்தான். ஏய், எழுந்து உள்ள வந்து படு. மாட்டேன். மாட்டியா? ஆத்திரம் நுரைப்பூவாய் பொங்கியழ அவளது கன்னத்திலும் முதுகிலும் மாறி மாறி அவன் அடிக்க அவள் ஓவென அலற சோமசுந்தரமும் மற்றவர்களும் ஓடி வர அப்போதுதான் அது நிகழ்ந்தது. கண்கள் செருக, வாயில் நுரை தழும்ப, கை கால்கள் விழுக் விழுக்கென இழுக்க அப்படியே சாய்ந்தாள் மீரா. அனந்தராமன் குனிந்த தலை நிமிராமல் உட்கார்ந்திருந்தார். அரவிந்தன் அவருடன் முகம் கொடுத்து பேச பிடிக்காதவனாய் கழுத்தில் டையை இறுக்கியபடியே அலுவலகத்துக்கு கிளம்பி விட்டான். சோமசுந்தரத்துக்கு சம்பந்தியிடம் என்ன பேசுவது என்றே தெரியவில்லை. அகிலாண்டம் தான் வானத்துக்கும் பூமிக்குமா எகிரி குதித்தாள். பொண்ணு அழகா இருந்துட்டாப்ல போதுமாயா? ஏற்கனவே பைத்தியம், இதுல வலிப்பு வேற. பைத்தியம்லாம் இல்லம்மா, சின்ன வயசுல இருந்தே பயந்த சுபாவம். நாங்களும் வெளியில வாசல்ல விடாதபடி வச்சிருந்ததால
அப்படி வீட்டோட வச்சிருந்ததுனாலதான் இப்படி வலிப்பு வந்ததா? யார்கிட்ட காது குத்துறீங்க? ஏதுடா பொண்ணு புடுங்கி எடுத்த வள்ளிக்கிழங்காட்டமா பச்சுன்னு இருக்கே. இத்தனை நாள் வரைக்கும் ஏன் கல்யாணமே ஆகலன்னு நான் நினைச்சேன். இப்பல்ல தெரியுது வலிப்பு வர பைத்தியத்தை. அம்மா, மறுபடியும் சொல்றேன், வலிப்பு ஒண்ணும் பிறவியில இருந்தே வந்தது இல்ல. 10 வயசுல ஒரு விபத்துல சிக்கிட்டா, அது வரைக்கும் நல்லாத்தான் இருந்தா என் குழந்தை. சொல்லும் போதே அழுது விட்டார் அனந்தராமன். என்ன இழவு உங்க பொண்ணுக்கு ஏற்பட்டிருந்தாலும் அது உங்க தலையெழுத்து, விதி. அதுக்கு என் மகன் எதுக்காக அவஸ்தைப்படணும்? அவன் யாருக்கு என்ன துரோகம் பண்ணாங்கிறேன்? அப்படிலாம் இல்லம்மா. கல்யாணமாகி எல்லாரையும் போல வாழ்க்கையை நடத்த ஆரம்பிச்சா எல்லாம் சரியாயிடும்னு டாக்டருங்க சொன்னாங்க. அப்படியும் நான் பயந்தேன். நம்ம பொண்ணு நம்ம கூடவே இருந்துட்டுமேன்னு கூட நினைச்சேன். முரளி தம்பி வந்து சொன்னதுக்கு அப்புறம் அவன் வந்து கேட்டான்னா நீங்க உண்மையை சொல்லியிருக்கணும் தானே. அப்படியே முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சி எங்ககிட்ட தள்ளி விட்டீங்களாக்கும். ஐயோ அம்மா, அப்படிலாம் எண்ணமே இல்ல. எனக்கு என் பொண்ண உட்கார வச்சு சோறு போட முடியும். அப்போ முதல்ல அதை செய்யுங்க, அழிச்சிட்டு போங்க. என்னம்மா இது, தாலி கட்டி 15 20 நாள் கூட ஆகல. ஏன் இன்னும் வருஷ கணக்குல இந்த கன்றாவைய பாத்துட்டு இருக்கணுமா நாங்க? அகிலாண்டம் 8 ஊருக்கு கேட்கும்படியாக கத்தினாள். சோமசுந்தரம் பயத்தோடு மனைவியை சமாதானப்படுத்தினார். கத்தாத அகிலா, உன் உடம்புக்கு ஆகாது. நான் சாகுறேன், செத்து போறேன். என் பிள்ளைக்கு நானே செஞ்சிட்ட கொடுமைக்கு மன்னிப்பே கிடையாது. சோமசுந்தரம் தயக்கத்துடன் சம்பந்தியை பார்த்து கூறினார். சார், இது மாதிரிலாம் ஆகும்னு நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நீங்களாவது சொல்லிருக்கலாம். நாங்க ரொம்பவும் கௌரவமா வாழ்றவங்க. நீங்க உங்க மகளை இப்ப அழைச்சிட்டு போங்க. நல்ல வைத்தியமா பாருங்க. குணமான அப்புறம். அவர் முடிக்கவில்லை. அகிலாண்டம் குறுக்கே விழுந்து மரிக்காத குறையாக கத்தினாள். அதெல்லாம் முடியாது. இது குணமாற கேஸே கிடையாது. வினோத் பொண்டாட்டி சொன்னா. என் பையனுக்கு அதுக்கு அந்த கருமாந்திரம்லாம் எதுக்கு? அவரோட பொண்ணே அவரே வச்சுக்கிட்டோம். டைவர்ஸுக்கு பேப்பர் அனுப்புறோம். கையெழுத்து மட்டும் போட சொல்லுங்க. போதும். நிலை குலைந்து போய்விட்டார் அனந்தராமன். இது போன்ற பிரச்சனைகளை எல்லாம் எதிர்பார்த்துதானே அவர் மகளை மனமுடித்து தர தயங்கினார். எல்லாம் அந்த பையன் முரளினால வந்தவன. ஏன் பூர்ணாவும் தானே கூட சேர்ந்து குதிச்சா? வசந்தா அப்பவே பயந்தா. நானும் தான். அந்த பயத்தினாலதான் முழு விவரத்தையும் விண்டு விளக்கி சொல்லாம மறைச்சேன். இந்த வாக்குவாதத்துக்கு பிறகு முழுசாய் ஒரு நாள் கூட அங்கே தங்கவில்லை அவர். மருமகனை பார்த்து அவனிடம் ஒரு வார்த்தை கூறிவிட்டு கிளம்ப வேண்டும் என்றுதான் நினைத்தார் அவர். அகிலா விடவில்லை. எல்லாம் நான் சொல்லிக்கிறேன், நீங்க கிளம்புங்க. மீரா தந்தையின் முகத்தை ஏறிட்டு பார்க்கவே பயந்தவளாய் கால்கள் பின்ன அவரை தொடர்ந்தாள். இன்று நேற்றில்லை, என்றைக்குமே அவளுக்கு அப்பா என்றால் சிம்ம சொப்பனம்தான். அம்மாதான் நல்லவள். அத்தனை பயத்திலும் அம்மாவை பார்க்க போகிறோம் என்கிற நினைப்பு மட்டும் ஆறுதலாய். என்னடி இப்படி வந்து நிக்கிற? ஏதோ தெய்வமா பார்த்து நல்ல வழி காட்டுச்சுன்னு நினைச்சேனே. வரலட்சுமி, மீராவின் பாட்டி, பெரிதாய் குரல் எடுத்து அழத் தொடங்க அனந்தராமன் சம்மந்தி அம்மாளிடம் காட்ட முடியாத ஆத்திரத்தை எல்லாம் இங்கே கொட்டினார். ஏய், உங்க அம்மாவோட ஒப்பாரிய நிறுத்த சொல்லு. சனிய வந்தது வராதுமா பிலாக்கணம்பாடியே ஊரை கூட்டுவா. வசந்தா. பதிலே பேசாமல் மீராவை உள்ளே அழைத்துச் செல்ல அனந்தராமனின் கோபம் பூர்ணாவின் மீது இறங்கியது. பாத்தியா, உன் அக்கா குடுத்தன நடத்தி குப்பை கொட்டின லட்சணத்தை. ஏண்டி, உனக்கு கல்யாணத்துக்கு அவசரம்னா அது சொல்ல வேண்டியதானே? இப்போ உனக்கு திருப்தி தானே? அப்பா, உன் கூடவே சேர்ந்து தாளம் போட்டானே, எங்க அவன்? இழுத்துட்டு வா. நாக்க பிடுங்கிக்கிற மாதிரி 4 வார்த்தை கேட்கிறேன். இன்னும் கூட அவர் பேசியிருப்பார். வசந்தா தான் எட்டி பார்த்து பூர்ணாவை அதட்டினாள். பூர்ணா, நீ அவர் முன்னால நிக்காத. இவருக்கு இவர் செஞ்ச தப்பெல்லாம் தெரியாது. எல்லா பழியும் கிடைக்கிறவங்க தலையில தூக்கி போடணும். அனந்தராமன் வசந்தா இருந்த திசையை முறைத்துவிட்டு நகர்ந்தார். பூர்ணா மலைத்து நின்றாள். மீராவின் திருமணத்துக்கு முன் அம்மா பயந்ததெல்லாம் நினைவுக்கு வருகிறது. பாவம் அம்மா. குறைந்தபட்சம் முரளியிடமாவது சிறிதளவு சொல்லியிருக்கலாம். என்ன சொல்வது, எதை சொல்வது? எங்க அக்காவுக்கு வயசுக்கு ஏத்த மணல் வளர்ச்சி கிடையாது. 10 வயசுல அவளுக்கு ஒரு விபத்து வந்தது. அது கூட பெரிய விஷயமா இல்ல. அதுக்கப்புறம் அப்பா அவளை நடத்தின முறையில ரொம்பவும் குழம்பி போய் கொஞ்ச நாளைக்கு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது. மென்டல் ஹாஸ்பிட்டல்னா பைத்தியம் இல்ல, அவளுக்கு மூளை கலங்கல, மூளை வளரல. அதான் நிஜம். கொஞ்சம் அன்பா நடத்தினா அவளை மாதிரி ஒத்து போற பொண்ணு யாருமே இல்ல. இப்படி சொல்லியிருந்தா நம்பியிருப்பானோ? ச்சே, நானுமே தப்பு பண்ணிட்டனே. பூர்ணா தன்னைத்தானே தெரிந்து கொண்டாள். உடனேயே முரளியை பார்க்க வேண்டும் போல இருந்தது அவளுக்கு. கல்லூரி விடுதியில் அவனது அறையை தேடி பூர்ணா சென்ற போது முரளி பதட்டத்துடன் விசாரித்தான். நேத்து ராத்திரி போன் வந்தது பூர்ணா, அரவிந்தன் தான் பேசினா, அண்ணி வந்துட்டாங்களாமே. அப்பா உன் மேல ரொம்பவும் கோபமா இருக்காரு முரளி. அவர் மேலேயும் தப்பு இருக்கு. ஏன், என் மேல கூட தப்பு இருக்கு. மீராவோட நிலைமைய முழுசா தெரிவிக்காதது எங்க தப்புதான். பார்த்தா எதுவுமே தெரியலையே பூர்ணா.
அன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் ஆன மறுநாள் அண்ணன் நம்ம கிட்ட சொல்லி வருத்தப்பட்டப்ப கூட வெளியுலகம் தெரியாம வளர்ந்துட்டாங்கன்னு தான் நினைச்சேன். பூர்ணா தலையை குனிந்து கொண்டாள். அன்றைக்கு அவர்கள் இருவருமாக தானே மதுரையை விட்டு கிளம்பினார்கள். அப்போதே ஓரளவுக்கு சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லவில்லை? யோசித்து பார்த்தால் அப்பாவைப் போலவே பாழாய் போன கௌரவம் தனக்குள் இருக்கிறதோ என்று கலங்கினாள். நான் உங்க வீட்டுக்கு வரலாமா பூர்ணா? ம், வரலாமா? வந்து உங்க அக்காவை எங்க அண்ணிய பார்க்கலாமா? உன்னை பார்த்ததும் நிச்சயம் அப்பா கத்துவாரு. உனக்கு தெரியாது, அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா ரகலை பண்ணுவாரு. முரளி சிரித்தான். நான் உங்க வீட்டுக்கு வர்றது எங்க அண்ணன் பொண்டாட்டிய பார்க்க. யார் என்ன சொன்னாலும் இன்னும் அவங்க என் அண்ணனோட மனைவிதான். பூர்ணா சொன்னது போல முரளியை பார்த்ததுமே பொங்கித்தான் போனார் அனந்தராமன். வசந்தா தான் அதட்டினாள், அதுவும் பூர்ணாவை பார்த்து. பூர்ணா, உங்க அப்பாவை அந்தாண்ட போ சொல்லு, நான் அந்த தம்பி கிட்ட பேசிக்கிறேன். இன்னும் என்ன பேச்சு வண்டி கிடக்கு, அதான் எல்லாம் முடிஞ்சு போச்சே. அனந்தராமன் துண்டை உதறி தோளில் போட்டுக்கொண்டு நகர வசந்தா கண்ணீர் தழும்ப முரளியை பார்த்தாள். என்ன, புருஷன் கூட நேரடியா பேசாம பொண்ணுகிட்டையும் சுவத்தை பார்த்ததும் தூணை பார்த்தும் பேசுறாளேன்னு பாக்குறியா? அவர் கூட நான் பேசி 15 வருஷங்களுக்கு மேலாச்சு தம்பி. எல்லாம் நான் பெத்தெடுத்த பொண்ணாலதான். அவள் இப்படி சொல்ல ஆரம்பிப்பதற்குள் உள்ளே இருந்த மீராவின் அலறல். ஐயோ ஐயோ, அடிக்காதீங்கப்பா, வலிக்குதுப்பா. முரளி விழுந்தடித்துக் கொண்டு மீரா இருந்த அரை பக்கம் ஓட பின்னாலேயே பூர்ணாவும் வசந்தாவும். வரலட்சுமி ஏற்கனவே அந்த அறையின் ஒரு மூலையில் ஒடுங்கியபடி நின்றிருந்தாள். அனந்தராமனின் ஆவேசத்தையும் பேத்தியின் கதறலையும் காண சகியாதவளாய் கண்களை இரு கைகளாலும் பொத்தியபடி, மாப்ள, வேணாம், கல்யாணம் முடிஞ்சு 1 மாசம் கூட ஆகல, இப்படி அடிக்காதீங்க. முதல்ல நீங்க அந்தண்ட போங்க. உங்க பேச்செல்லாம் கேட்டு கேட்டுத்தான் இன்னைக்கு முன்பின் தெரியாதவங்கிட்ட எல்லாம் பேச்சு கேட்டுட்டு நிக்கிறேன். அன்னைக்கு ஆஸ்பத்திரியிலேயே விட்டுட்டு வந்திருக்கணும் இந்த சனியனை. அவர் மீண்டும் பாய மீரா அந்த பயத்தில் வியர்த்து விறுவிறுத்து மூர்ச்சையானாள். கையும் காலும் வெட்டி வெட்டி இழுத்தது. வாயில் நுரை தள்ளியது. சார்! முரளி ஓடிப்போய் அனந்தராமனின் கரத்தை இறுக்கமாய் பற்றி கொண்டான். அவனையும் மீறி கோபத்தில் முகம் ஜிவுஜிவுத்தது. எதுக்காக இப்படி அடிச்சு கொள்றீங்க? உங்களுக்கு எங்க அம்மா மேலையும் எங்க அண்ணன் மேலையும் கோவம் இருந்தா என்ன அடிங்க, உதைங்க. எதுக்காக அப்பாவி பொண்ண போயி? இதற்குள் பூர்ணாவும் வரலட்சுமியும் மீராவை கவனிக்க விரைய அனந்தராமன் மீராவை அடித்து சிவந்த உள்ளங்கைகளை தேய்த்து விட்டபடி சொன்னார். இது என் காலை சுத்தின பாம்பு. என்னைக்கோ இவளை தொலைச்சு தலைமொழிகி இருப்பேன். இப்ப என்ன, கடவுள் கொடுத்தது ஒரு குழந்தைன்னு சமாதானமா போயிருப்பேன். தாலி கட்டினவ பேச்ச, அவ அம்மாவோட அழுகையை பார்த்து தயங்கின, இப்ப அனுபவிக்கிறேன். சற்று நிறுத்தி நீளமாய் பெருமூச்செறிந்தார் அவர். தாலி கழுத்துல ஏறலனாலும் ஏதோ வீட்டோட வச்சுட்டு 2 வேளை சோத்த போட்டிருப்பேன் தம்பி. என் மகளுக்கும் ஒரு வாழ்வு வரும்னு நான் நினைக்கலையே. அப்படியே வந்தாலும் சாதாரண வேலையில 2ஆம் தாரமோ 3ஆம் தாரமோ கட்டவன் வந்தா கூட போதும்னு நினைச்சனே. இப்படி ஒசர தூக்கி உட்கார வச்சுட்டு குப்புற தள்ளி விட்டுட்டானே இந்த ஆண்டவன். கடைசி வார்த்தையை சொல்லி முடிக்கும் போதே உணர்ச்சி மேலீட்டில் குலுங்கி குலுங்கி அழுதார் அவர். முரளி சற்று தொலைவில் தரையில் துவண்டு கிடக்கும் மீராவையே உற்று பார்த்தான். வசந்தா விசும்பல்களுக்கிடையில் மகளை பற்றி தழைந்த குரலில் கூறினாள். இவ அப்பா அடிச்சதை பார்த்ததே இல்ல. எதுக்காக போட்டு இந்த சாத்து சாத்தினாரு? நீ சொன்னாப்லதான் உங்க அம்மா மேல உங்க அண்ணன் மேல உள்ள கோவம். அது மட்டும் இல்ல, நான் சித்த முன்னாடி அவளை பத்தி உன்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சேன் இல்லையா, அதை எப்படி தடுத்து நிறுத்துறதுன்னு தெரியல, அந்த ஆத்திரம். வசந்தா யாருடனும் மனது விட்டு பேசுகிற ரகமில்லை. அதுவும் மீராவின் வாழ்க்கை இப்படி ஆனதற்கு காரணம் நான் தான் என்கிற குற்ற உணர்வு வேறு. போதாக்குறைக்கு அனந்தராமனின் ருத்ர தாண்டவமும் சேர்ந்து கொள்ள அவள் வாய் மூடி சாமியாகத்தான் வளைய வருவாள். அனந்தராமன் எப்போதுமே இப்படி சிடுமூஞ்சியாய் இருந்ததில்லை. வசந்தாவிடம் அவர் வைத்திருந்த அன்பையும் பாசத்தையும் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமானால் வசந்தாவின் தாய் வரலட்சுமியிடம் கேட்க வேண்டும். என் பொண்ண என் மாப்பிள்ள வச்சிருந்த நேர்த்திய சொல்லவா? தங்கமா 2 பெண் குழந்தைகளை பெத்து வளர்த்த அழக சொல்லவா? அடி அம்மா, ஊரே அதிசயப்பட்டதே. என்ன புண்ணியம் செஞ்சேனோ இப்படி ஒரு மருமகன் கிடைக்கேன்னு சாகர வரைக்கும் சொல்லிட்டே செத்து போனார் என் புருஷன். நல்ல வேளை இந்த கொடுமை எல்லாத்தையும் அவர் பார்க்கல. புண்ணியமா, நான் தான் பாவி, மகா பாவி. இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறமா புறப்பட்டு வாடின்னு என்னை விட்டுட்டு போய் சேர்ந்துட்டாரு மனுஷன். வரலட்சுமி பேச ஆரம்பித்தால் போய மாட்டாள். ஆமா, அப்படி என்னதான் நடந்தது மீராவுக்கு? அழகும் அறிவும் ஒரு சேர வேளைய வந்த மீராவை தூக்கி வைத்து கொஞ்சாதவர்கள் கிடையாது. 5 வயதுக்கே அபார பேச்சு. கண்களை சுழற்றி அவள் பேசும் அழகை ரசிப்பதற்கே அக்கம் பக்கத்தினர் கூடுவார்கள். அனந்தராமனுக்கு தன் பெண்ணை பற்றி பேசுவதென்றால் நேரம் போவது தெரியாது. அலுவலகத்திலிருந்து வந்ததும் வராததுமாய் குழந்தையை தூக்கி வைத்துக் கொண்டால் இரவு சாப்பாடு கூட மறந்துவிடும் அவருக்கு. இப்படி தூக்கி வச்சே அவளை ஏகத்துக்கு கெடுத்து வச்சிருக்கீங்க. நான் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா.
அப்பா கிட்ட சொல்லி உன்னை என்ன பண்றேன் பாருன்னு மிரட்டல் வேற. வசந்தா அலுத்து கொள்ளும் போதெல்லாம் அனந்தராமன் பெருமிதமாய் சிரிப்பார். அவ ஏன் பொண்ணாச்சே. பூர்ணாவுக்கும் மீராவுக்கும் இடையில் 3 வயது வித்தியாசம். இயற்கையாகவே மூத்த குழந்தைகளிடம், அதுவும் பெண் குழந்தை என்றால் தகப்பனுக்கு வாஞ்சை அதிகம். பெண் கொள்ளை கொள்ளும் அழகும் சூட்டிக்கையும் சேர்த்து அனந்தராமனை இன்னும் பாசமழையை பொழிய வைத்தது. ஆங்கில பள்ளியில் சேர்ந்து ஒரு பக்கம் பாட்டு ஒரு பக்கம் நடனம் என்று குழந்தை எங்கே சென்றாலும் பாராட்டு மழை. 10 வயது வரையிலும் மீராவை சுற்றி அதிர்ஷ்ட காற்று. அவள் தொட்டதெல்லாம் துலங்கியது. அனந்தராமனுக்கு உத்தியோக உயர்வு. சொந்தமாய் நிலம் வாங்கி வீடு கட்ட தொடங்கினார். அந்த வீட்டின் மனையடி முகூர்த்தத்தின் போது முதல் செங்கல் எடுத்து தந்தவள் கூட மீராதான். அதுவே அவளது எதிர்காலத்தை சிதைக்கப் போகும் கல் என்பது யாருக்கும் தெரியவில்லையே. அப்பொழுது அனந்தராமன் சென்னையின் வேறு பகுதியில் இருந்தார். சிறப்பான வாழ்க்கை, கார், கைகட்டி நிற்கும் வேலையாட்கள், இப்படி பல வசதிகள். மனை வாங்கி வீடு கட்ட ஆரம்பித்தது அடையாறில். அவர்கள் வசித்தது மயிலாப்பூரில். வீடு கட்டுவதை மேற்பார்வை பார்ப்பதற்காக வரலட்சுமியோ வசந்தாவோ காரை எடுத்துக்கொண்டு போய் வருவார்கள். சனி ஞாயிறில் குழந்தைகளுடன் அனந்தராமனும் போய் பார்த்துவிட்டு வருவார். அப்பா, எனக்கு தனி ரூம் உண்டுதானே? கண்டிப்பா. இது அந்த மூலையில இருக்கணும். வாசல்ல நிறைய பூச்செடி வைக்கணும். ஆட்டுங்கண்ணா, சீக்கிரம் கட்டி முடிக்க சொல்லுங்கப்பா. இன்னும் 6 மாசத்துல கட்டி ஆயிடும் பாரேன். துருதுருவென குழந்தை கேட்கும் கேள்விகளை அங்கே வேலை செய்யும் ஆட்கள் கூட ரசித்தனர். எப்பொழுதாவது விடுமுறை நாட்களில் வசந்தாவோ அனந்தராமனோ மீரா இல்லாமல் போனால் எல்லோரும் கேட்பார்கள், ஏங்க பாப்பாவை அழைச்சிட்டு வரலையா? திங்கக்கிழமை பரீட்சையாம்பா, தான் வரலன்னு அதுவே சொல்லிருச்சு. புத்திசாலி குழந்தைங்க, பெரியவங்களை விட்டு திருஷ்டி சுத்தி போட சொல்லுங்க. செங்கல் சுமக்கும் சித்தாள் கூட கனிந்து சொல்லும் வார்த்தைகள். எல்லாருமே ஒரே மாதிரியா இருப்பாங்களா என்ன? ஓரிரு வில்லங்கமான ஆசாமிகளும் நிம்மதியை குலைப்பதற்கென்றே இருப்பார்களே. இங்கே கல்லுடைக்கும் சின்ராஜும் அவனுடன் வேலை பார்க்கும் குமரேசனும். கல்லுடைப்பதோ சிமெண்ட் கலப்பதோ இவர்களது வழக்கமான தொழில் இல்லை. 27 வயசுக்கும் உழைத்து வாழ்ந்ததில்லை. ஏதேனும் சின்ன சின்னதாய் திருட்டுக்களை செய்துவிட்டு அவ்வப்பொழுது ஜெயிலில் களி தின்றுவிட்டு திரும்புவார்கள். மறுபடியும் வசமான இடம் கிடைத்து கைவரிசையை காட்டும் வேளையில் இது போன்ற வேலைகளை பார்ப்பார்கள். சாப்பாட்டு செலவுக்காது வேண்டாமா? கைவண்டி இழுப்பதோ மூட்டை தூக்குவதோ ஏதோ ஒன்று. இந்த வேலை கூட சின்ராஜின் சித்தப்பன் ஏற்பாடு செய்ததுதான். ஒழுங்கா இருடா, கஞ்சி குடிச்சாலும் மானத்தோட குடிக்கணும்டா. எங்க அண்ணனுக்குன்னு நீ எங்கிருந்து வந்து பிறந்தியோ. சின்ராஜ் இந்த வார்த்தைகளால் எல்லாம் பொருட்படுத்துவதே இல்லை. அவன் பார்வை முழுக்க காரில் வந்து இறங்கி கட்டிடத்தை சுற்றி பார்க்கும் வசந்தாவின் மீதும் குழந்தைகளின் மீதும் தான் இருக்கும். அதுவும் மீரா. காதில் ஆடும் தங்க ஜிமிக்கிகள், கதுப்பு கன்னத்தோடு கதைகள் பேச, குதித்து குதித்து அவள் நடக்கும் நடைக்கு ஏற்ற இரட்டை சடைகள் நாட்டியமாட, கழுத்தில் கனமான தங்கச் சங்கிலி, புலிநகம் கோர்த்து, தன்னை தாண்டி அந்த சிறுமி போகும்போதெல்லாம் தனது சிநேகிதன் குமரேசனை பார்த்து சிரிப்பானவன். குட்டி ஷோக்கார்ல, சீப்போ குழந்தடா, ஆனா நல்ல ஊட்டம், கவனிச்சியா? என்னோட கவனம் எல்லாம் அந்த சங்கிலி மேலத்தான். எடுத்துக்க, உனக்கு செயின், எனக்கு வானாண்டா. மாட்டிட்டா அப்பால வெளியில வர முடியாது. மாட்டினாதானே? சின்ராஜ் கண்களை சிமிட்டி சிரித்தான். குமரேசனுக்கு அவன் செயல் பயத்தை ஊட்டினாலும் சங்கிலி மட்டும் கிடைத்தால் மும்பைக்கு ஓடிவிடலாம் என்கிற சபலமும் இருந்தது. அதற்கான சந்தர்ப்பமும் வந்தது. அன்று ஏதோ பண்டிகை, பள்ளிக்கூடம் விடுமுறை. சின்னவளை தன் தாயிடம் விட்டுவிட்டு வசந்தா மீராவை மட்டும் அழைத்து கொண்டு வந்தாள். எப்பொழுது வந்தாலும் கட்டிடத்தின் எதிரில் அமைக்கப்பட்டுள்ள ஓலை குடிலில் தான் உட்கார்ந்திருப்பாள் அவள். மீரா அங்கு வேலை செய்பவர்களிடம் அரட்டை அடித்துக் கொண்டே மணலில் விளையாடி கொண்டிருப்பாள். அன்றும் அப்படித்தான். பகல் 2 மணி சுமாருக்கு வசந்தா அங்கிருக்கும் ஆட்களில் யாரையாவது டீ வாங்கி வரச் சொல்லுவாள். அன்று அவள் அழைத்ததும் சின்ராஜ் தான் வந்தான். நீயா? லட்சுமி இல்ல? சுப்பமா இருப்பாளே. இருக்காங்கம்மா, நீங்க காசு கொடுங்க, என்கிட்ட சைக்கிள் இருக்கு, நிமிஷமா போயிட்டு வந்துடுவேன். வசந்தா சில்லறையை எடுத்து கொடுத்தாள். அதே சமயம் மீரா மணல் மேட்டில் இருந்தபடியே தாயை பார்த்து கத்தினாள். அம்மா, அந்த கடைசி வீட்டுல நாய் குட்டி போட்டிருக்கு. இல்லம்மா, ரொம்ப குட்டி, இன்னும் கண்ணு கூட திறக்கல, பார்த்துட்டு ஓடி வந்துடுறம்மா பிளீஸ். நான் கூட போறேம்மா, பாப்பாவை பத்திரமா அழைச்சிட்டு வந்துடுறேன். புன்னகையுடன் சின்ராஜ். வேணாம்பா என்று சொல்லத்தான் நினைத்தாள் வசந்தா. ஏன் சொல்லவில்லை என்று இப்பொழுது தினம் தினம் நினைத்து உருகுகிறாள். தெருமுனை வரையில் போய் திரும்பி விடுவதாக சொல்லி அழைத்து போனவன் திரும்பவே இல்லை. 1/2 மணி நேரத்திலேயே வசந்தாவிற்கு வயிற்றில் புலி கரைக்க ஆரம்பித்து விட்டது. கையை பிசைந்தாள். கண்கள் கலங்க மேஸ்திரியை அழைத்து சொல்ல அவன் திடுக்கிட்டான். யாரோட அனுப்புனீங்க? யாருன்னு பேர்லாம் தெரியாதுப்பா. இங்க உட்காந்து கல்லுடைச்சுக்கிட்டு இருப்பானே, கூடவே ஒடிசலா இன்னொரு பையனும். இதோ ஒரு தெருமுனையில யார் வீட்லயும் நாய் குட்டி போட்டிருக்குன்னு. ஐயோ, சீக்கிரம் தேடுங்களேன், அவருக்கு நான் என்ன பதில சொல்லுவேன்? அவள் பெரிதாய் அழத் தொடங்கினாள். இதற்கு பிறகு நடந்ததெல்லாம் பெரிய கதை.
சுற்றுவட்டாரம் முழுக்க தேடியும் கிடைக்காமல் அந்த சிறு குடும்பமே கதறிய கதறல் வார்த்தைகளில் வடிக்க முடியாதவை. மகளை காணாத ஆத்திரத்தில் அனந்தராமன் வசந்தாவை போட்டு அடித்த அடி சொல்லி மாளாது. போலீசுக்கு போவதா வேண்டாமா என குழம்பி கடைசியில் சட்டத்தின் உதவியை நாடிய போது முழுதாய் 2 நாட்கள் ஆகிவிட்டது. 2ஆம் நாள் நள்ளிரவில் போலீஸ் இவர்கள் வீட்டு கதவை தட்டியது. தாம்பரம் ரயில்வே தண்டவாளத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு புதரில் குற்றுயிரும் குலையுருமாய் 10 வயது சிறுமி கிடைத்துள்ளாள் என்று அலறி படைத்துக் கொண்டு ஓடினார்கள் அத்தனை பேரும். மீராதான், மீராவேதான். நல்ல வேளை உசுறு இருக்கு சார். அந்த ஆளை பிடிச்சிட்டோம். 2 பேர்ல ஒருத்தன் நகையை எடுத்துட்டு ஓடிட்டான். இவன் பழைய கேடிதான். சாதாரணமா எங்கேயாவது திருடிட்டு உள்ள வந்து உட்காருவான். இந்த தடவை சின்ன குழந்தைகிட்ட பாலியல் பலாத்காரம் பண்ணி இவனெல்லாம் ஈவிரக்கம் இல்லாம பார்க்கணும், சுடணும் சார். இன்ஸ்பெக்டர் சொல்ல சொல்ல வசந்தா மயங்கி விழுந்தாள். அனந்தராமன் தன் மார்போடு அணைத்திருந்த சிறுமியை மெல்ல படுக்கையில் கிடத்தினார். குழந்தைக்கு வெளிக்காயங்கள் அதிகம் இல்ல, ஆனா அதிர்ச்சி நிறைய. பயத்துல அலறிட்டே இருக்கிறா. தூங்குறதுக்கு ஊசி போட்டிருக்கோம். கண் விழிச்சா நடந்தது எதையும் கேட்காதீங்க. அவளுக்கு பிடிச்சமான விஷயங்களை பேசுங்க. விளையாட்டு பொம்மைகளை வாங்கி வந்து கொடுங்க. மீராவுக்கு சிகிச்சை அளிக்கும் டாக்டர் சொல்லிவிட்டு போனார். அனந்தராமன் தன்னை சுதாரித்துக் கொள்வதற்குள் செய்தி பத்திரிகைகளுக்கு போய்விட்டது. சின்னஞ்சிறு மீராவின் கண்ணங்குழியும் சிரிப்புடன் கூடிய புகைப்படம் எங்கே இருந்து வாங்கினார்களோ ஒரு பத்திரிகை விடாமல் வெளிவந்து விட்டது. நொறுங்கி போய்விட்டார் அனந்தராமன். வசந்தா அழுதாலும் குழந்தையோடு இருந்து அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொண்டாள். அனந்தராமன் மகளை சந்திப்பதையே தவிர்த்தார். அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் குழந்தை அப்பா என 2 கரங்களையும் நீட்டினால் சட்டென அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுவார். நீங்க மனுஷன் தானா? உங்க மனசு என்ன கல்லா? வசந்தா கத்த, அவர் மௌனம் சாதிக்க, மீரா பயந்து போய் அலற. எத்தனை நாட்கள், மாதங்கள் வெளியே தலை காட்ட முடியவில்லை. பழைய வீட்டில் இருக்க முடியவில்லை. பார்க்கிறவர்களின் கண்களிலெல்லாம் அனுதாபம், ஒரு சில கண்களில் மெலிதான ஏளனம் கூட. புது வீட்டுக்கு போக பிடிக்கவில்லை. 2 தடவை அந்த வீட்டுக்கு மீராவையும் அழைத்து கொண்டு போன போது அவள் தன்னை மீறிய பயத்தில் அலறினாள். முதல் முறையாய் வலிப்பு வந்தது. அதெல்லாம் தானாவே சரியா போயிடும். அவளை ஸ்கூலுக்கு அனுப்புங்க, வீட்லயே வச்சிருக்காதீங்க. மறுபடியும் டாக்டர் கூற பலத்த பாதுகாப்புடன் சில நாட்கள் பள்ளிக்கு போய் வந்தவள் ஒரு நாள் போகவே மாட்டேன் என ஸ்ட்ரைக் செய்தாள். அங்க எல்லாரும் என்ன ஒரு மாதிரியா பாக்குறாங்கம்மா. டீச்சர் எல்லாரும் கூப்பிட்டு வச்சு இதையே கேக்குறாங்கம்மா. ஏம்மா, நான் என்னம்மா தப்பு பண்ணேன்? மீராவின் கேள்வி வசந்தாவின் நெஞ்சை பிழிந்தது. காலம் பறந்தாலும் சிறுமியின் மனதில் பட்ட காயம் ஆறவில்லை. பல சமயங்களில் தன்னந்தனியே உட்கார்ந்து விடுவாள். அப்போதெல்லாம் பெற்றவளின் வயிறு கலங்கும். அந்த சின்ன மனதுக்குள் என்ன ஓடுகிறது என்பதையே புரிந்து கொள்ள முடியாதவளாய், இதற்குள் எத்தனை டாக்டர்கள், எத்தனை விதமான சிகிச்சைகள், மலையாள மாந்திரிகங்கள், ஜோசியர்கள். குழந்தையின் மனசுல அந்த சம்பவம் அப்படியே பதிஞ்சு போயிடுச்சு மிஸ்டர் அனந்தராமன். அந்த 2 நாட்கள் அவ மட்டுமே அனுபவிச்ச நரகம் இன்னி வரைக்கும் அந்த அவஸ்தை என்னன்னே அவளுக்கு மட்டும்தான் தெரியும். அதை அவ மறக்கணும், இல்லைன்னா நாம் அதை மறக்கடிக்கணும். மனோதத்துவ நிபுணர் ஒருவர் சொன்னார். மீராவுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டது. இதுல இந்த 2 நாள் மறந்து போயிடுவான் டாக்டர். வசந்தா துக்கம் பொங்க கேட்டாள். கண்டிப்பா 7 ஷாக் வைப்போம், அப்புறம் கொஞ்சம் இடைவெளி விடுவோம். நல்லா படிச்சிட்டு இருந்தா. பாட்டு, டான்ஸ் இதெல்லாம் மறுபடி கொஞ்ச நாள் கழிச்சு ஆரம்பிக்கலாமா. ஆனா அவளுக்கு தேவையானதெல்லாம் உங்களோட அன்பும் அரவணைப்பும் தான். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அவ கூட நேரத்தை செலவழிக்கிறீங்களோ அதை பொறுத்துதான் இருக்கு. அவ யாரோட செல்லம்? அவங்க அப்பா தான். அப்ப அவர் தான் அவ கூட இன்னும் நெருக்கமா பழகணும். இப்பெல்லாம் அவகிட்ட நிக்க கூட மாட்டேங்கிறாரு டாக்டர். நானும் எவ்வளவோ சொல்லியாச்சு. வசந்தா மறுபடியும் அழுதாள். டாக்டர் அனந்தராமனை அழைத்து வந்து எத்தனையோ எடுத்துரைத்தார். ஆனால் அனந்தராமனால் தனது மகளை பழைய பாசத்துடன் பார்க்க முடியவில்லை. ஷாக் சிகிச்சை முறிந்து மீரா மெதுவாக தேறினாள். முன்போன்ற பிரமை இல்லை. அந்த நாட்கள் நினைவில் இல்லாதவள் போலத்தான் நடந்து கொண்டாள். இருந்தாலும் பழைய துள்ளலும் துடிப்பும் இல்லை. பாட்டையும் படிப்பையும் ஒதுக்கினாள். என்னதான் படித்தாலும் மூளை ஒத்துழைக்கவில்லை. நடன பயிற்சியை அனந்தராமனை நிறுத்தினார். ஏன்? அது ஒண்ணுதான் குறைச்சல். வசந்தா குமுறி குமுறி அழுதாள். அனந்தராமன் தன் ஆத்திரத்தை எல்லாம் பெண்ணின் முதுகில் காட்டினார். சனினே, ஏன் உசுரோட இருக்க? செத்து தொலைய வேண்டியதானே? அவள் அலற, வசந்தா அழ, வரலட்சுமி குறுக்கே புகுந்து தடுக்க, கடைசியில் மீராவுக்கு வலிப்பு வர, அதோடு அன்றைய யுத்தகாண்டம் முடிவு பெறும். அவரால் புது வீட்டுக்கு போக முடியவில்லை. விற்றார். பழைய வீட்டை காலி செய்து வேறு இடம் மாறினார். எதற்காகவும் எதுவும் நிற்கவில்லை. மன வளர்ச்சியில் மீரா 10 வயது குழந்தையாகவே நின்று விட்டாளே தவிர 13 வயதில் இயற்கை அவளுக்கு புது பொலிவை தந்து பெரிய மனுஷியாக்கிய போது அனந்தராமன் தவித்து போனார். வாசல நிக்காத சனினே, உள்ள போ. கண்ட புஸ்தத்தை படிக்காதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பாட புஸ்தத்தை எடு.
அந்த மூலையில போய் உட்காரு. எழுந்து வந்த தோலை உரிச்சு விடுவேன். எதற்குத்தான் மிரட்டுவது, தோலை உரிப்பது என்கிற பாகுபாடு எல்லாம் கிடையாது. மீராவின் நடமாட்டமே குறைந்து, பல சமயங்களில் அநியாயத்துக்கும் பயந்து, சாப்பிட்டதையெல்லாம் வாந்தி எடுத்து, காய்ச்சலும் பிதற்றலுமாய் கிடையாய் கிடந்து, அந்த சமயத்தில் தான் ஒரு நாள் அனந்தராமன் மகளை ஏதோ சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்துப் போவதாக மனைவியிடம் தெரிவித்துவிட்டு, ஓசைப்படாமல் மன வளர்ச்சி குன்றியவர்களுக்கான காப்பகத்தில் கொண்டு போய் விட்டு விட்டார். என்னங்க நீங்க மட்டும் வரீங்க? குழந்தைங்க? பதைபதைத்து கேட்ட மனைவிக்கு அவர் கூறிய பதில், எல்லாம் நல்ல இடத்துலதான் விட்டிருக்கேன். மாசம் ஒரு தடவை போய் பார்க்கலாம். அழுது ஒப்பாரி வைக்காம நான் சொல்றதை கேளு. இவளையே கவனிச்சுக்கிட்டு இருந்தா ரெண்டாவதா யார கவனிச்சுப்பாங்க? ஒண்ணுதான் இப்படி ஆயிடுச்சு. அவளையாவது நல்லா வளர்க்கலான்னு தான் நான் இதை பண்ணேன். அவ்வளவுதான். வசந்தா கணவரை அடித்தே விட்டாள். வரலட்சுமி மகளை இரு கைகளாலும் பிடிக்க திமிரிக் கொண்டு ஓடி வந்து அவரது சட்டையை பிடித்து உலுக்கினாள். எங்கடா என் குழந்தை? பாவி, நீ எல்லாம் ஒரு அப்பனா? தூ, உன்னால அவளை வச்சு காப்பாத்த முடியலன்னா விட்டுட்டு போ. நான் 4 வீட்டுல பாத்திரம் தேய்ச்சு வீடு பெருக்கியாவது அவளை காப்பாத்துவேன். அன்று அவள் கத்திய கத்தலில் பயந்து போய் அனந்தராமன் மகளை சேர்த்த இடத்தை சொல்ல வசந்தா உடனே சென்று அழைத்து வந்தாள். அதுதான், அவ்வளவுதான். அதற்கு பின் அவள் கணவனுடன் முகம் கொடுத்து பேசுவதே இல்லை. அனந்தராமன் மட்டும் மகளை எப்படியாவது ஓரளவுக்காவது படிக்க வைத்து விட வேண்டும் என தலைகீழாக நின்றார். ஏதோ கொஞ்சம் படிப்பு இருந்தா 2ஆம் தரமாவோ கட்டி கொடுத்துடலாம். இப்படி நினைத்தவருக்குத்தான் அரவிந்த் தன் மாப்பிள்ளையாக வந்ததும் 3.25 நாழிகை முத்துமழை பொழிந்தாற் போல அந்த திருமணம் நடந்ததும் எதிர்பாராத சம்பவங்களாய். ஆத்திரத்தில் மகளை நைய புடைத்துவிட்டு அவர் மட்டும் சந்தோஷமாகவா இருக்கிறார்? ரகசியமாய் அழுவது யாருக்கு தெரியும்? பூர்ணா, உங்க வீட்லயே ஒரு ரூம்லயே நான் தங்க போறேன். ஹாஸ்டலுக்கு தர பணத்தை அப்படியே இங்க தந்துடுறேன். பேயிங் கெஸ்ட் மாதிரி. மாதிரி என்ன, அதுவேதான். முரளி சொல்ல அவள் திடுக்கிட்டாள். ஐயோ, எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. அவர்கிட்ட நான் பெர்மிஷன் வாங்கியாச்சு. அப்படியா? வியந்து போனாள் அவள். அனந்தராமன் அத்தனை சுலபத்தில் அசைந்து கொடுக்க மாட்டார். எப்படி சம்மதித்தார்? ஈஸி. தாம் பொண்ணோட எதிர்காலம் இவன் கையில தான் இருக்குங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. சும்மா சொல்லக்கூடாது. உங்க அப்பாவுக்கு முரட்டுத்தனம் இருந்தாலும் மூளையும் இருக்கு. நான் சொன்னதை ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கிட்டாரு. அப்படி என்ன சொன்ன? அது சஸ்பென்ஸ். அவன் குறும்பாய் கண் சிமிட்டினான். இது உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சா ஒத்துக்க மாட்டாங்க. தெரிஞ்சாதானே ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லைன்னு வெளியில தங்கியிருக்கேன்னு சொல்றத. அவங்க போன் பண்ணாலும் என்னோட மொபைலுக்கு தான் பண்ணுவாங்க. ஈஸி. அவனை பொறுத்தவரையில் எல்லாமே ஈஸி. தான் மீராவின் கதையை கேட்டதிலிருந்து அவனுள் ஒரு வேகம். அண்ணிய நல்லபடியா மாத்தி எப்படியாவது அரவிந்தன் கூட சேர்த்து வச்சிடணும். நடுவுல கல்லூரி விடுமுறையின் போது ஒரு முறை மதுரைக்கு போய் வந்தான் அவன். துருவி துருவி அரவிந்தனிடம் பேச்சு கொடுத்த போது மீராவிடம் அவனுக்கு இன்னமும் ஈடுபாடு இருப்பது புரிந்தது. ஏன்னா படிப்பை விட்டு தள்ளு. இதோ இதே மீரா ஒழுங்கா எல்லாரையும் போல இருந்தா நீ அவ கூட சேர்ந்து வாழ மாட்டியா? எங்கடா, அம்மாவுக்கு பிடிக்கல. மேலும் வலிப்பெல்லாம் வந்தா கஷ்டம் தானே. அம்மாவோட கோபமும் பயமும் நியாயம் தானே. அண்ணா, வலிப்பு ஏன் வருது? ஒரேடியா கத்தி ரகலை பண்ணி அவளை அடிச்சு சித்திரவதை பண்ணா தானே வருது. யோசிச்சு பாரு. அன்னைக்கு நீ அண்ணிய அடிச்ச, அதுவும் அம்மா மேல இருக்கிற கோவத்துக்காக. தப்பு இல்லையா? தப்புதான். ஆனா அந்த பொண்ணுக்கு 10 வயசுலயே கூடாது. அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்னு சொல்ற. ஏன்டா? இருக்கு. எனக்கு இப்படி ஒருத்தி தேவையா? ஏன்னா, அப்படி பார்க்க போனா உனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தா இதே தப்ப செய்ய மாட்டியா? மாட்டேன்னு சொல்லாத. அப்பாவோட சிநேகிதர்லாம் ராம்லால் சேட்டோட கடைசி பொண்ணை நீ எப்படி பாப்பேன்னு எனக்கு தெரியும். அவன் தலை கவிழ்ந்தான். வயதில் சிறியவனானாலும் முரளி எல்லாவற்றையும் கவனித்து வைத்திருப்பது அப்பொழுதுதான் புரிகிறது. ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி படிக்க வைத்து நல்லபடியாக ஒருத்தன் கிட்ட ஒப்படைக்கிற வரைக்கும் பெத்தவங்களுக்கு தான் எத்தனை விதமான இடைஞ்சல்களும் அவதிகளும் உண்டுங்கிறது உனக்கோ அம்மாவுக்கோ புரியாது. அண்ணா, புரிஞ்சிருந்தா இப்படி யோசிக்க மாட்டீங்க. அம்மாவுக்கு நாம 4 பேரும் தான் பையனா பிறந்துட்டோம். பொண்ணு, அதுவும் அழகான சூட்டிக்கையான பொண்ணா பிறந்து அவளுக்கு இது மாதிரி நேர்ந்திருந்தா அப்ப தெரிஞ்சிருக்கும். அண்ணியோட இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என் வகுப்பு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் பேசினேன். மொத்தம் 17 பொண்ணுங்க என் கூட படிக்கிறாங்க. அதுல சேர்ந்து 6 பேர் சேர்ந்து இது மாதிரியான விபத்து நடந்திருக்கு. எல்லாம் 10-12 வயசுக்குள்ள. ஆனா அந்த அளவு கொடுமையா வலிப்பா நடக்கல. இளமர காயா ஒவ்வொருத்திக்குள்ளயும் அந்த மாதிரி ஒரு காயம் இருக்கு. புரியுதா? ஆனா அதெல்லாம் அம்மாவுக்கு தெரிய ரகல வேணாம். இப்படி சொன்ன அரவிந்தனை அன்புடன் பார்த்து புன்னகைத்தான் முரளி. அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என அவன் சொன்னதிலிருந்தே மனைவியின் மீது இன்னமும் அவனுக்கு இருந்த ஆசை தெரிந்தது. கவலைப்படாத, உன்கிட்ட அண்ணி வரப்போ அவளை நீ பிரியமா நடத்து. அதுலயே எல்லாம் சரியாயிடும். இப்போ ஒரு 6 மாசம் அன்னிக்கு நான் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறேன். என்னவோ பண்ணு. குட்.
அது வரைக்கும் வக்கீல் நோட்டீஸ் அது இதுன்னு அம்மா ஆரம்பிச்சா காதுலயே போட்டுக்காத. எனக்கு என்னடா வேற வேலை இல்லையா? ஆடிட்டிங் அது இதுன்னு ஏகப்பட்ட மண்டை குடைச்சல். வீட்டுக்கு வரக்கூட நான் சில நாள் முடியல. இதுல வக்கீல பார்க்கவும் நோட்டீஸ் அனுப்பவும் எங்க நேரம்? குப்புற விழுந்தாலும் மீசையில் மண் ஒட்டவில்லை என்பது போல அரவிந்தன் பேசியதை ரசித்து புன்னகைத்தான் முரளி. ஆடிட்டர் சாமர்த்தியமாய் பேச சொல்லியாக தர வேண்டும்? அகிலாண்டம் கையில் சூலமில்லாத குறையாக குதித்துக் கொண்டுதான் இருந்தாள். முரளி அவளுக்கு ஏற்றபடி கொட்டு காட்டி விட்டுத்தான் சென்னை திரும்பி இருந்தான். நீ அந்த மனுஷனை பார்த்தா நாக்கு பிடிங்கிற மாதிரி கேட்கணும். பின்ன கேட்காமலா இருப்பேன்? கண்டிப்பா கேட்பேன். நாளைக்கு ஊருக்கு போனது வேலை அதுதான். இந்தா இதுதான் சாக்குன்னு அங்க ஓடாத. ஏற்கனவே ஒருத்தன் படுற அவஸ்தை போதும். அந்த 2வது பொண்ணு உன்னை பாக்குற பார்வையே சரியில்லை. ஐயோ அம்மா, என்ன என்ன நீ நீ அத்தனை மட்டமானவனா நினைக்கிற? நான் உன் பையன்மா. உன்னை ஏமாத்தின உங்க வீட்டு வாசப்படி மிதிப்பனா? சும்மா சொல்லக்கூடாது முரளி. ஆளுக்கு தகுந்த மாதிரி கொட்டு கொட்டுகிறவன். ஆனால் கிளம்புவதற்கு முன் அப்பாவிடமும் அரவிந்தனிடமும் சொல்லிவிட்டுத்தான் கிளம்பினான். அண்ணிய அதான் மீராவை சரியாக்கி இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன். அப்பவும் நீங்க 2 பேரும் அம்மா முகத்தை பார்த்துட்டு நின்னீங்க, அசிங்கமா பேசிடுவேன். ஞாபகம் இருக்கட்டும். அது வரைக்கும் வக்கீல் நோட்டீஸ்னு எதையும் ஆரம்பிக்க கூடாது. சோமசுந்தரம் அழமாட்டாத குறையாக சொன்னார். அந்த பொண்ணுக்கு மூளை வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சதுக்கே உங்க அம்மா இந்த ஆட்டம் ஆடினாளடா. இப்ப அவளோட பழைய கதை வேற தெரிஞ்சா? நீங்களோ அண்ணனோ சொல்லாம அம்மாவுக்கு தெரியாது. அண்ணன் தான் வாயால எதையும் சொல்ல மாட்டான். காரணம் அவனுக்கு அண்ணிய பிடிச்சிருக்கு. நீங்க கவனக்குறைவா சொன்னாதான் உண்டு. அப்படி வளரிட்டீங்கன்னா கவலையே படாதீங்க. நான் அண்ணிய விடவும் சூப்பர் பொண்ணா ரெட் லைட் ஏரியால இருந்தே கல்யாணம் பண்ணிட்டு வந்துருவேன். சோமசுந்தரம் மட்டுமல்ல, அரவிந்தனும் வாயடைத்து நின்று விட்டான். ஆரம்பத்தில் யோசித்த அனந்தராமன் கூட முரளியின் வாக்கு சாதுரியத்தினால் மனம் மாறியதுதான் அதிசயம். ஏன்பா, நீ உங்க நல்லபடியாக்கி அண்ணனோட சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காகத்தானே ஹாஸ்டல் ரூமை காலி பண்ணிட்டு இங்க வர. ஆனா நான் இன்னொரு வயசு பொண்ணையும் வச்சிருக்கேனே. நாளைக்கு ஊரும் உலகமும் இதையும் பேசும்ல. தாராளமா பேசும் மாமா, பேசட்டுமே. என்ன பேசினாலும் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க ஒரு பொருட்டா எடுத்துக்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. அது எப்படி? எல்லாத்தையும் விலாவாரியா சொல்லணுமா? பூர்ணாவை எங்க வீட்டுக்கே கடைசி மருமலா கொடுக்க மாட்டீங்களா? எங்க அம்மாவோட வாயை அடைக்க நான் அவளைத்தான் பெருசா நம்பி இருக்கேன். ஒரு கணம் திகைத்து அடுத்த கணமே மனசில் உள்ள சுமையெல்லாம் வடிய வாய்விட்டு சிரித்து வசந்தா கணவரின் சிரிப்பையே பார்த்து கொண்டு நின்றாள். அவளையும் மீறி கண்கள் மழையென பொழிந்தது. அம்மாடி, இது போன்று கலகலப்பாய் இவர் சிரித்து எத்தனை வருடங்களாயிற்று. மீரா தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்றே தெரியாதவளாய் மலங்க மலக்க விழிக்கும் அவள் கூட புரியாமலேயே சிரித்து வைத்தாள். அனந்தராமன் முரளிக்கென்று வாசல் பக்க அறையை ஒழித்து கொடுத்தார். படிப்பதற்கும் படுப்பதற்கும் மட்டும்தான் அவன் அந்த அறையை உபயோகப்படுத்திக் கொண்டானே தவிர மற்ற நேரமெல்லாம் மீராவுடனேயே அவளை அழைத்து கொண்டு மனநல மருத்துவரிடம் கூட போய் வந்தான். மாமா, மீராவுக்கு டாக்டர் மருந்து மாத்திரையே வேணான்னு சொல்லிட்டாரு. அவர் அப்படித்தான் சொல்லுவாரு. திடீர்னு வலிப்பு வந்துச்சுன்னா யார் அவதிப்படுறது? அங்கதான் நீங்க தப்பு பண்றீங்க. வலிப்பு எதனால வருது? பயத்துல, அழுகையில. பயமும் அழுகையும் எதனால? சொல்லுங்களேன், எதனால? நீங்க உங்க கோவத்தெல்லாம் சேர்த்து வச்சு உங்க பொண்ண அடிக்கிறீங்க. அவ பயந்து அழுது வலிப்ப உண்டாக்கிக்கிட்டு. மாமா, மீராவோட மூளையில ஞாபக சக்திக்கான பகுதியில அந்த 10 வயசுக்கு அப்புறம் எதுவுமே பதிவாகல. உடம்பு வளர்ந்தாலும் மூளை வளரல. நீங்க அவளை ஒரு குழந்தையாவே நினைச்சு பாசம் காட்டினா. அனந்தராமன் கண்களை துடைத்துக் கொண்டார். தான் அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும் போதே வாசலை அடைத்துக் கொண்டு நின்று வம்பு பண்ணும் பழைய மீரா, குழந்தை மீராதான் மனதுக்குள் வந்து நின்றாள். அவரது வாயிலிருந்து முத்து உதிர்ந்தது. முயற்சி பண்றேன். குட். நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் சார். தினமும் குடும்பத்தோட சிரிச்சு பேசுங்க. கேரம் போர்டோ வீடியோ கேமோ நான் மீரா பூர்ணா 3 பேரும் விளையாடுறப்போ நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கங்க. முதல்ல உங்க வீட்டுக்கு டிவிக்கு கேபிள் கனெக்ஷன் கொடுங்க. பொண்ணுங்க டிவியில சினிமா பாக்குறதுனால ஒன்னும் கெட்டு போயிட மாட்டாங்க. அது இல்ல முரளி, சினிமால வர பலாத்காரம் ரேப்பு அதெல்லாம் பார்த்தா அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம். பாக்கலாம் சார். நெருப்பு சுடுங்கிறதுக்காக அடுப்பை மூட்டாமலே இருந்துட முடியுமா என்ன? உண்மையை சொல்ல போனால் முரளி அந்த வீட்டுக்கு வந்த பின்தான் வீடே தனி சோபையுடன் விளங்கியது. கல்லூரி முடிந்து வீடு திரும்பியவுடன் முரளியின் முதன் வேலை மீராவை எங்கிருந்தாலும் அவளை தேடி போவதுதான். ஆரம்பத்தில் அவன் அவளை அண்ணி என்றுதான் அழைத்தான். ஆனால் மீராவின் மனதில் தான் இன்னொருவரின் மனைவி, இவன் தன் கணவனின் தம்பி என்பதெல்லாம் பதிவாகவே இல்லை. அந்தந்த சமயத்தில் நடப்பவைகளை அப்படியே மறந்து விடுவாள். வசந்தாவோ வரலட்சுமியோ பகல் பொழுதுகளில் மதுரையை பற்றியோ அவளது கணவன் அரவந்தனை பற்றியோ சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். மீரா, சும்மா தானே உட்கார்ந்திருக்க. உன் மாமியாருக்கும் புருஷனுக்கும் ஒரு லெட்டர் எழுதேன். எதுக்கு? எதுக்கா? அங்க வீட்டுக்காரர் தான் பொண்டாட்டியை பத்தி கவலைப்படுவார் இல்லையா? அவரோட பொண்டாட்டியை பத்தி கவலைப்பட்டா நமக்கு என்ன?
அடி அம்மா, நீதானே அவரோட பொண்டாட்டி. நானா? சி, பொய் சொல்லாத. இப்படி பேச்சு காற்றில் அலையும் இலவம் பஞ்சு போல இலக்கின்றி பறந்து கொண்டே இருக்குமே தவிர ஒரு முடிவுக்கும் வராது. முரளிதான் மாலை நேரங்களில் இவளோடு உட்கார்ந்து கதை பேசுவான். ஆரம்பத்தில் தயங்கினாலும் நாளடைவில் இந்த தயக்கம் மறைந்து மீராவிடமும் ஓரளவுக்கு உற்சாகம் கொப்பளித்தது. ஏய் அம்மா, முரளியும் வந்தாச்சு, அவனுக்கும் சேர்த்து தட்டு போடவா? முரளி, உன் சட்டை பாக்கெட்ல வச்சிருக்கியே, அதான் மொபைல் போன்னா நான் கொஞ்சம் பேசிட்டு தரட்டுமா? ஆனா யார்கிட்ட பேச போறேன்? அம்மா சமயக்கட்டுல இருக்காளே, அவ கூட பேசி பார்க்கலாமா? அனந்தராமனை வியக்கும் அளவுக்கு அவளிடம் முன்னேற்றம் தெரிந்தது. இந்த பொங்கல் லீவுக்கு நான் மதுரைக்கு போயிட்டு வரலான்னு இருக்கேன். அம்மா ரொம்ப வற்புறுத்துறா. போலன்னா நேரா கிளம்பி வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அப்படியே அண்ணங்கிட்டையும் மீராவோட தேர்ச்சியை சொல்லி கொஞ்சம் உற்சாகப்படுத்திட்டு வரேன். முரளி கூற அனந்தராமன் மட்டுமல்ல, குடும்பமே ஒரு கணம் திகைத்தது. பூர்ணா முரளியை ஆழமாய் ஒரு பார்வை பார்த்துவிட்டு தலை குனிந்தாள். அந்த பார்வையின் அர்த்தம் முரளிக்கு மட்டுமே தெரியும். சீக்கிரம் மீராவை உன் அண்ணா கிட்ட ஒப்படைக்கணும் முரளி. இல்லன்னா புரியுது பூர்ணா, இப்பதான் வீடு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. இன்னொரு பிரச்சனை வரத்துக்குள்ள கண்டிப்பா மீராவை உரிய இடத்துல சேர்த்துடணும். முரளியும் பூர்ணாவும் கண்களாலேயே பேசிக் கொண்டிருக்க, மீரா அடர்ந்த இமைகளில் ஈரம் கனக்க முரளியையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். இதென்ன, இவன் ஊருக்கு போறானாமே, அப்புறம் நான்? ஐயோ, இவனை விட்டு நான் எப்படி இருப்பேன்? மீராவினால் இந்த அளவுக்கு நினைக்க முடியும் என்பதே பெரிய விஷயம்தான். ஐயோ, இவனை விட்டு நான் எப்படி இருப்பேன்? மீராவினால் இந்த அளவுக்கு நினைக்க முடியும் என்பதே பெரிய விஷயம்தான். சாதாரணமாய் இவளின் மன வளர்ச்சி கண்டு சந்தோஷப்பட வேண்டிய பூர்ணாவும் முரளியும் கலங்கி போய் நிற்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. இது நாள் வரையில் தகுந்த சூரிய ஒளியோ தண்ணீரோ உரமோ இன்றி தவித்துக் கொண்டிருக்கும் முல்லைக்கொடி போல மீரா இருந்தாள். இப்பொழுது அப்பாவின் அன்பான பேச்சும் சிரிப்பும் சண்டையில்லாத குடும்ப சூழ்நிலையும் மீராவின் மன வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது. முல்லைக்கு கொடி தேவை படர்வதற்கு, மீராவுக்கு ஒரு துணை தேவை. அந்த துணை முரளிதான் என அவளுள் எண்ணம் விழுந்துவிட்டது. முரளியை பார்க்கும் போதெல்லாம் ஜிவ்வென மலர்ந்தாள் அவள். அவனுக்காக ஓடி ஓடி செய்வாள். பூர்ணா முரளியின் அரைப்பக்கம் போனாலே இவளது முகம் சிவக்கிறது. எங்க போற? ஒண்ணுல, காலேஜ்ல இருந்து வந்து 1 மணி நேரம் ஆச்சு, காபி குடிக்க கூட வரலையே. அதான். எல்லாம் நான் கொண்டு போய் கொடுத்தாச்சு, நீ போய் உன் வேலையை பாரு. பூர்ணா முதலில் அதிர்ந்தாள். மீராவின் இந்த மாற்றத்தை எதிர்பார்க்காமல் கண்டபடி அழுதாள். அத்தனையும் ரகசியமாகத்தான். அதுவும் முரளி புரிந்து கொண்டான். பூர்ணா, உன்னை விடவும் மீரா வயசுலதான் பெரியவளை தவிர மனசால இன்னமும் குழந்தைதான். இப்பதான் அவளுக்குள்ள விருப்பு வெறுப்பு என்னடுது உன்னோடதுன்னெல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. புரிஞ்சுக்கோ. எல்லாம் புரிஞ்சுகிட்டு இருக்கேன் முரளி. உனக்குத்தான் ஒரு மண்ணும் புரியல. அவளுக்கு உன் மேல நிறைய பிரியம் இருக்கு. காலேஜ் விட்டு சாயந்தரம் நீ வீடு திரும்புறதுக்குள்ள வாசலுக்கும் உள்ளுக்கும் 100 தடவை நடந்துடுறா. ஒண்ணும் இல்ல, நேத்திக்கு பக்கத்து வீட்டு குழந்தை தனக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு வந்து சாக்லேட் கொடுத்தது. அதை எடுத்து உனக்குன்னு டப்பால போட்டு வச்சிருக்கா. தெரியாதனமா நான் அதை எடுத்துட்டேன்னு என்னை எத்தனை பேசிட்டா தெரியுமா? மீராவின் குழந்தைத்தனம் மாறி விவரம் தெரிய வேண்டும் என்றுதான் முரளி ஆசைப்பட்டானே தவிர அவள் இத்தனை விவரமாக மாறுவாள் என்று யாருமே எதிர்பார்க்கவில்லை. பூர்ணா மட்டுமில்லை, முரளியுடன் யார் பேசினாலும் மீராவுக்கு பிடிக்கவில்லை. தானே அவனுடன் பேச வேண்டும், அவனும் தன்முகம் பார்த்தபடிதான் எந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டும் என எதிர்பார்க்க தொடங்கிவிட்டாள். இது விபரீதம் இல்லையோ? அனந்தராமனுக்கு கூட லேசுபாசாக விஷயம் தெரிகிறதுதான். ஆனால் அவரால் முன்போல் தன் மகளை கண்டிக்கவோ அடித்து நொறுக்கவோ முடியவில்லை. தங்கையைப் போல் கல்லூரி படிப்பெல்லாம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஆங்கிலத்தில் சரளமாக பேசும் திறமையும் அழகை எடுத்துக்காட்டும் விதமாக தன்னை அலங்கரித்துக் கொள்ளும் சாமர்த்தியமும் தேவை என்பதை அவள் உணர்ந்திருக்கிறாள். இயற்கையிலேயே அமையப்பெற்ற புத்திசாலித்தனம் இப்பொழுது புடம் போட்ட விளக்கு போல பளிச்சென பிரகாசிக்கிறது. இவள் முரளி முரளி என வாய்க்கு வாய் சொல்லும் போதெல்லாம் வசந்தாவும் வரலட்சுமியும் அரவிந்தனின் புகழ் பாட ஆரம்பித்தனர். வேறு வழி? குழந்தையின் கையில் உள்ள கத்தியை வாங்க வேண்டுமானால் வேறு ஏதாவது பொம்மையை தந்துவிட்டுத்தானே வாங்க வேண்டும். அதே வழிமுறையைத்தான் மீராவிடம் பின்பற்ற வேண்டியிருந்தது. ஆனால் அவள் வசீகர ரகமாக இல்லையே. ஒருவரை உயர்த்தி வைத்து பேசுவதும் அடுத்தவரை தரையில் போட்டு தேய்ப்பதும் வசந்தாவுக்கு பழக்கமில்லை என்றாலும் வரலட்சுமி இதில் தேர்ந்திருந்தாள். முரளியை விட உன் புருஷன் அரவிந்தன் தான் அழகு. அந்த செவப்பும் உயரமும் யாருக்கு வரும்? நீயும் மாப்பிள்ளையும் ஜோடியா மணவரையில நின்னீங்களே, பொருத்தம்னா அதான் பொருத்தம். முரளி அப்படியே அவங்க அப்பா சாயல். தலை கிராப்பு இப்பவே பின்னாடி போகுது. இன்னும் 4-5 வருஷத்துல வழுக்க விழுந்தணும். ஒரு நல்ல நாளா பார்த்து மாப்பிள்ளை வர சொல்லி கடுதாசு போடணும். இப்ப நீ மாசு மறு சொல்ல முடியாத தங்கமாயிட்டல்ல. மாப்பிள்ளை பார்த்தாருன்னா பூரிச்சு போயிடுவாரு. வரலட்சுமியின் இந்த ஆலாபனைக்கெல்லாம் மீரா கொடுத்த பதில்,
பூர்ணா தவித்தாள். இரவெல்லாம் தூக்கமின்றி புரண்டு புரண்டு படுத்தாள். அன்று மாலை விளையாட்டாய் மீரா தன் அப்பாவிடம் கேட்ட கேள்வியை அவளும் கேட்டுக்கொண்டுதான் இருந்தாள். பார்க்க போனா நான் உங்க மேல கேஸ் போடணும்பா. கேஸா? என்னம்மா இது, திடீர்னு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன என்னைய சுயப்பிரஜை இல்லாதப்பவே எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்களே, அதுக்காகத்தான். ஒரு கணம் பேச்சிழந்து நின்று விட்டார் அனந்தராமன். ஒன்றுமே தெரியாத பச்சை குழந்தை போல் இருந்தவள் இத்தனை பேசுகிறாளே. சட்டத்தை பற்றி இவள் எப்படி தெரிந்து கொண்டாள்? அதையும் அவளே சொன்னாள். பக்கத்து வீட்டு வக்கீல் அங்கிள் இருக்கார்ல, அவர்கிட்ட விமென்ஸ் ரைட்ஸ் பத்தி பேசிட்டு இருந்தனா, அப்போ அவர் தான் சொன்னாரு, சுய பிரஜை இல்லாதப்போ செய்த எந்த ஒப்பந்தமும் சட்டப்படி செல்லாதுன்னு. அப்படி பார்க்க போனா கல்யாணமும் ஒரு ஒப்பந்தம் தானேன்னு கேட்டேன். ஆமான்னு சொன்னாரு. உடனே தோணுச்சு உங்க மேல கேஸ் போடணும்னு. அப்பா, பயந்துட்டீங்களா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். விளையாட்டா உண்மையா? மீரா இந்த அளவுக்கு சிந்திக்கிறாள் என்பதே பயமாக இருந்தது பூர்ணாவுக்கு. அன்று கல்லூரி முடிந்து வீடு திரும்பும் போதே அவள் முரளியை பார்த்து கூறிவிட்டாள். முரளி, நாளைக்கு நம்ம கல்யாணம். ஏய், என்ன விளையாடுறியா? விளையாட நேரமும் இல்ல, மனசும் இல்ல. நிஜமாவே நீ என்ன காதலிக்கிறியா? அப்படின்னா வா, நாளைக்கு ஏதாவது ஒரு கோவில்ல வச்சு தாலியை கட்டு, மாலையை மாத்திக்கலாம், அப்படியே வீடு திரும்பலாம். இல்ல ரெஜிஸ்டர்ட் மேரேஜ்னாலும் எனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல. கல்யாணமா? எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சா செத்துருவாங்க. எல்லா அம்மாக்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க, ஆனா சாக மாட்டாங்க. நீ நாளைக்கு ஒரு ஏற்பாடோட வர. உங்க அப்பா அம்மா? அவங்களுக்கு தெரியும். அப்கோர்ஸ் பாட்டி தான் இந்த ஐடியாவே சொல்லி தந்தாங்க. நிலம் முத்தி போறதுக்கு முன்னாலே ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்கன்னு பாட்டி தான் பிளான் போட்டு தந்ததே. நல்ல பாட்டி. அவன் மலைத்து நின்றான். மறுநாள் பூர்ணாவும் முரளியும் வழக்கம் போல கல்லூரிக்கு கிளம்ப மீரா வாசல் வரை ஓடி வந்து வழி அனுப்பினாள். முரளி, உனக்கு பிடிக்குமேன்னு மிளகாப்பொடி போட்டு தடவின இட்லி வச்சிருக்கேன். தேங்க்யூ. 2 இட்லி கூடவே வச்சிருக்கேன், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கு வாரி கொடுத்துட்டு நீ பட்னி கிடப்ப. முரளிக்கு கண்கள் பனித்தது. ஒரு வினாடி பொழுது தாமதித்து பூர்ணாவின் பக்கம் ஜாடையாய் பார்த்தான். அவளோ முகத்தில் எந்தவித உணர்ச்சியும் பிரதிபலிக்காமல் புறப்படு என்று மட்டும் தலையை அசைத்தாள். இவர்களுக்கு முன்பே கிளம்பிய அனந்தராமன் தெருமுனையில் ஒரு டூரிஸ்ட் டாக்ஸியுடன் நின்றிருந்தார். என்ன பண்ண, ஒரு குழந்தையை ஏமாத்துற மாதிரி ஏமாத்திட்டு புறப்பட வேண்டியிருக்கு, சாரி. திருப்பரங்குன்றத்தில் திருமணம். உடனேயே பதிவு அலுவலகத்திலும் திருமணத்தை பதிவு செய்தாகிவிட்டது. காரியங்கள் நடந்த வேகத்தை பார்த்தால் குடும்பமே இதற்காக மாத கணக்கில் யோசித்து யோசித்து மண்டையை உடைத்துக் கொண்டிருப்பது முரளிக்கு புரிந்தது. பதிவு திருமணம் முடிந்து வெளியே வரும்போது பூர்ணா முரளியின் கரத்தை இறுக பற்றியிருந்தாள். அதில் ஒரு தீர்மானமும் இனிமேல் எதுவும் செய்ய முடியாது என்கிற நம்பிக்கையும் தெரிந்தது. மாலையும் கழுத்துமாய் அவர்கள் வீடு திரும்பும் போது மாலை மங்கி இருள் கவிழ்ந்து விட்டது. செய்ய வேண்டியதை எல்லாம் செய்து முடித்துவிட்டு அனந்தராமன் முன்கூட்டியே வீடு திரும்பிவிட்டார். இவர்கள் வந்தால் யாருக்குமே ஒன்றுமே தெரியாதது போல் ஆளாளுக்கு கத்த வேண்டும், எகிர வேண்டும். முடிந்தால் பூர்ணாவை அனந்தராமன் 4 சாத்து சாத்த வேண்டும். இதுதான் ஏற்பாடு. நில்லுங்க அங்கே. குரல் கேட்டு நிமிர்ந்தவர்களுக்கு பேரதிர்ச்சி. மீரா கையில் ஆரத்தி தட்டுடன் நின்றிருந்தாள். அவள்தான் அவர்களை அதட்டி நிறுத்தியது. மற்றவர்கள் முகத்தில் ஈயாடவில்லை. ஆளுக்கொரு மூலையில் பொம்மை போல் நின்றிருந்தனர். நிதானமாய் ஆரத்தியை சுற்றி வாசல் கோலத்தில் கொட்டிவிட்டு வந்த மீரா அவர்கள் பக்கம் திரும்பியே பார்க்காமல் தாயிடம் சொல்லியபடி உள்ளே போனாள். ஏன் நிக்கிற? உள்ள அழைச்சு பாலோ பழமோ கொடு. பூர்ணா ஒன்றும் புரியாமல் தாயை பார்க்க அவள் கண்ணை துடைத்தபடியே ரகசிய குரலில் கூறினாள். நீங்க கிளம்பி போன 1/2 மணி நேரத்திலேயே அவளுக்கு தெரிஞ்சிடுத்து. எப்படி? வசந்தா சொல்ல அனந்தராமன் பொங்கி வரும் அழுகையை அடக்க மாட்டாதவராய் அங்கிருந்து நகருகிறார். காலையில் கல்லூரிக்கு கிளம்புவது போல கிளம்பிய முரளியும் பூர்ணாவும் நகர்ந்த பின் பூர்ணாவின் உயிர் சிநேகிதி ஒருத்தி வீட்டுக்கு போன் செய்திருக்கிறாள். மீராதான் பேசினாள். சாதாரணமாகவே சகோதரிகளுக்கு ஒரே மாதிரியான குரல். தொலைபேசியில் பேசும்போது சட்டென அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. மேலும் மீரா தொலைபேசியில் பேசக்கூடிய அளவுக்கு தேறிவிட்டாள் என்பது அந்த பெண்ணுக்கு தெரியாது. ஏ பூர்ணா, உனக்கும் முரளிக்கும் முன்கூட்டியே என் வாழ்த்துக்கள். கல்யாணம் முடிஞ்சு எப்ப திரும்புவீங்க? கல்யாணமா? வேற என்ன இழுக்கிற? திருப்பரங்குன்றத்துல ஐயர் காத்துக்கிட்டு இருக்காரு, தெருமுனையில உங்க அப்பா காத்துக்கிட்டு இருக்காரு. நீ என்னடாதான் கல்யாணமான்னு நிதானமா கேக்குற? வாட் மேம், எந்த உலகத்துல இருக்க? சரி சரி, ரொம்பதான் கனவு காணாத. சாயந்தரம் வீடு திரும்பினதும் வந்து பாக்குறேன் பரிசு பொருளோட. மீரா ரிசீவரை அதனிடத்தில் வைக்க கூட மறந்து சற்று நேரம் அப்படியே நின்றிருந்தாள். அப்புறம் என்ன நினைத்தாளோ தானே போய் வாசலை அடைத்து கோலம் போட்டாள். கோலத்தை சுற்றிலும் காவிப்பட்டை தீட்டினாள். வாசலில் நிலைப்படியில் மாவிலையை சொருகினாள். எதிர்வீட்டு மாமி எட்டி பார்த்து கேட்டாள், மீரா, என்ன விசேஷம்? என் தங்கைக்கு கல்யாணம். பொண்ணு பார்க்க வராளா? அதெல்லாம் முடிஞ்சு தாலி கட்டிருப்பார் மாப்பிள்ள. நான் அப்புறமா பேசுறேன் மாமி, எனக்கு உள்ள வேலை இருக்கு. அந்த அம்மாள் முகவாயில் கையை வைக்க திரும்பி பாராமல் உள்ளே வந்தவள் மளமளவென சமையலில் இறங்கினாள். வாய் மட்டும் புலம்பிக் கொண்டே இருந்தது.
இப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னு என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா? அது என்ன சொல்லாம கொள்ளாம ஓடி போய் கல்யாணம்? யார்கிட்ட பயம்? என்கிட்டயா? கழுத்துல தாலிய கட்டிட்டாப்ல ஆச்சா? மனசு உடன்பட வேண்டாமா? இன்னைக்கு இவளுக்கு பிடிச்சவன கட்டி வைக்கணும்னு டாக்ஸி எடுத்துட்டு ஓடுற அப்பா, அன்னைக்கு என் புத்திய நேராக்கி அப்புறமா கல்யாணத்தை செஞ்சு வச்சிருக்கலாம். அதுக்கு துப்பு இல்ல. அடிச்சு அடிச்சே இன்னும் முட்டாளாக்கினார். கடைசியில அவனோட அன்பும் கவனிப்பும் தான் என்ன நேராக்கிச்சு. அப்படிப்பட்டவனை விரும்பினது தப்பா? அதுக்கு இப்படி ஒரு தண்டனையா? மகளின் புலம்பல் கேட்டு வசந்தா வர, வரலட்சுமியும் கதிகலங்கி போக, அனந்தராமன் வீடு திரும்பியதுமே மீரா பட்டென கூறிவிட்டாள். அரவிந்தன் மேல நான் எந்த குறையும் சொல்லலப்பா. சாதாரணமா ஒரு ஆம்பளை எப்படி இருக்கணுமோ அப்படித்தான் அவர் இருக்கார். எனக்கு போதிய மன வளர்ச்சி இல்லைன்னு தெரிஞ்சப்புறமும் தினமும் என் உடம்ப என் அனுமதியின்றி ஆண்டுட்டு இருந்தார். அது தப்புன்னு படிச்சவரான அவருக்கே தெரியல. ஒரு ஆம்பளையோட நியாயமான ஆசை அது. வரலட்சுமி இடைமறித்தாள். இருக்கட்டும் பாட்டி, ஆனாலும் பெண்ணுக்கும் அதுல விருப்பமானு கேட்டு தெரிஞ்சுக்கணும். பொண்டாட்டினா படுக்கைக்கு மட்டும் இல்ல, நல்ல விஷயங்களை ரசிக்கிறதுக்கு, பகிர்ந்துக்கிறதுக்கு, அன்பு செலுத்துறதுக்கு, தமாஷா பேசுறதுக்கு எல்லாமும் பொண்டாட்டி வேணும்னு நினைக்கணும். ஆரம்பத்துல அவனும் அப்படித்தான் மீரா. நாம தானே அவனை ஏமாத்தினோம். அந்த வருத்தம் அவனுக்கும் இருக்கும் இல்லையா? வசந்தாவின் குரலில் வருத்தம். நாம ஏமாத்தினோன்னு என்னையும் சேர்த்துக்காதம்மா. நீங்க எல்லாரும் சேர்ந்து அவங்கள ஏமாத்துனீங்க. ஏன் என்னன்னு தெரியாமலேயே நான் பலிகடாவான. இப்ப என்னங்கிற? அனந்தராமன் பொறுமை இழந்து மகளை அதட்டினார். மீரா பழைய மீராவாக இருந்தால் அடங்கி போய் மூலையில் உட்கார்ந்திருப்பாள். இன்று தலையை உயர்த்தி தந்தையை பார்த்து சிரித்தாள். அறியாம நடந்த எந்த தவறுக்கும் நான் பொறுப்பேற்க முடியாதுங்கிறேன். 10 வயசுல எவனோ ஒருவன் என்ன செதைச்சி சின்னாபின்னமாக்குனான். அதே போல 25ல இன்னொருத்தன் அதே தவிர தாலிங்கிற லைசன்ஸோட செஞ்சான். இவன் கொஞ்சமாவது என் மேல அனுதாபப்பட்டு இன்னைக்கு முரளி எடுத்துக்கிட்ட முயற்சி தாலி கட்டின கணவனா லட்சணமா அவன் எடுத்து செஞ்சிருந்தானா மனசு உருகி இருப்பேன்ப்பா நான். அப்படிப்பட்ட நல்ல இதயத்துக்காக உயிரை கொடுத்திருப்பேன். ஒன்னும் தெரியாதப்போ கொடுத்த வேலை எல்லாத்தையும் செஞ்சேன். படுக்க சொல்லி அதட்டினப்போ எல்லாம் படுத்தேன். இப்போ அது முடியாது. கேள்வி கேட்பேன், அவ்வளவுதான் முடியும்னு சொல்லுவேன். அப்போ அந்த பிள்ளைக்கு என்ன பதில் சொல்றது? அத அவரோட தம்பி கிட்ட சொல்றேன். அத்தோடு அந்த பேச்சுக்கு முத்தாய்ப்பு வைத்தவள் முரளியும் பூர்ணாவும் ஜோடியாய் வந்தபோது ஆரத்தி சுற்றி இருவர் நெற்றியிலும் திலகமிட்டு விட்டு அறைக்குள் போய் கதவை சாத்திக் கொண்டவள் மறுநாள் காலையில்தான் வெளியே வந்தாள். முகத்தில் தெளிவு, மெலிதான புன்னகை. அம்மா கலந்து கொடுத்த காஃபியை எடுத்து வந்து தங்கைக்கும் முரளிக்கும் கொடுத்தாள். அப்போ மீராதான் முதலில் ஆரம்பித்தாள். முரளி சங்கடத்துடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான். அப்ப எப்ப எங்க பூர்ணாவை உங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு போறீங்க? பரீட்சை முடிஞ்சதும். அண்ணி, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. அரவிந்தன் நேத்து கூட போன்ல பேசினான். நீங்க குணமானதுல அங்க எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம். எப்ப அழைச்சிட்டு வரப்போறேன்னு கேக்குறாங்க. நீ எங்க கூடவே நீங்களும். அவன் முடிக்கவில்லை. அவள் அவசரமாய் இடைமறித்தாள். நான் எதுக்கு உங்க 2 பேர் துணையில வரணும்? ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு என்ன கண்டா பிடிக்காது. இப்ப ஏதோ சதி செஞ்சு தங்க மூலமா உங்களையும் நான் வளைச்சு போட்டுட்டுதா சொல்லுவா. நீங்க போங்க. நீங்க பாக்கலாம். மேல படிக்கலான்னு இருக்கேன். நிஜமாவே ஓபன் யூனிவர்சிட்டியில பெண்ணுரிமை பத்தி படிக்க போறேன். எனக்குன்னு படிப்பு, உத்தியோகம், நல்ல நட்பு இதுக்கெல்லாம் அப்புறமும் எனக்கு அங்க வரணும்னு தோணுனா கண்டிப்பா வரேன். முரளி பூர்ணாவை பார்த்தான். அடர்ந்த இமைகளில் நீர் கோர்த்து கொள்ள மீராவின் கரங்களை கெட்டியாய் பிடித்துக் கொண்டாள் அவள்.